வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய அந்த ஒலி இத வந்து நீங்கள் நிப்பாட்டி மியூட் பண்ணி வச்சிருங்கோ. அந்த வகையில நான் வந்து உங்களுடைய அ தமிழ் தமிழ் தொடர்பான ஒரு இதுக்காக வந்திருக்கிறேன். அந்த வகையில வந்து எங்களுடைய அமையம் வந்து குருகுலம் கல்வி அமையம். எங்களுடைய தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற ரீதியில வந்து நாங்கள் இங்கு நடத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் காபோதா சாதாரண தர மாணவர்களுக்கானதான இது காணப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டினுடைய நடைபெற்ற பரீட்சையின் அடிப்படையில வந்து உங்களுக்கு இந்த பாடநெறியானது நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் நான் பார்க்கின்ற பொழுது பாருங்க, முதலாவது வந்து இந்த பரீட்சையானது 3 மணித்தியாலங்களை கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய தெளிவான கருத்தின் அடிப்படையில வந்து இது வடிவாக வாசித்தல் முதல் வேண்டும். குறையாக எந்த ஒரு விடயத்தையும் வாசிக்கின்ற பட்சத்தில வந்து தமிழ்ல நாங்கள் நிறைய பிழைகளை விடுவதற்கான சந்தர்ப்பம் காணப்படும். அந்த வகையில வந்து மிக தெளிவாக வந்து விடைகள் எழுதப்பட வேண்டும். அதை விட நீங்கள் இந்த புல்லடி போடுகின்ற பட்சத்தில் அதை எந்த ஒரு பட்சத்திலேயும் நீங்கள் பென்சிலால் போடக்கூடாது. அது பேனையினால் கட்டாயம் நீங்கள் இடப்பட வேண்டும். புல்லடி அதுல கோடு போடுறதோ அல்லது சார் வேறு ஒரு கோடு போடுறதோ இல்ல வேற ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இடம் அளிக்க கூடாது. தர அடையாளம், அதாவது தர அடையாளம் என்னும் சுருக்கம் வடிவ விளங்க சொல்லி இதை வந்து இந்த பேப்பரை குரூப்ல ஓடிடுமா? உங்களுக்கு அனைத்து விதமான இது தொடர்பான இதுகளும் உங்களுக்கு உங்களுடைய இணைப்பாளர் அவர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்கின்ற பட்சத்தில வந்து அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். தற்பொழுது இந்த டைமை வந்து நாங்கள் படிப்பதற்கான ஒரு டைமாக நாங்கள் எடுத்துக் கொள்வோம் என்று நினைக்கிறேன். அந்த வகையில உங்களுடைய சவுண்டை வந்து மியூட் பண்ணுங்கோ. தயவு செய்து நீங்கள் மியூட் பண்ணி வச்சிருந்தால் நான் கதைப்பது உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததை பார்க்கின்ற பொழுது அடுத்தது பாருங்க, முதலாவது போட்டு கிடக்கு தமிழ் மொழியும் இலக்கியம் முதலாவது பகுதி. சரி, எல்லா வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுத வேணும் கட்டாயம். வினாத்தாள் ஒன்றுக்குரிய புள்ளிகள் பாருங்க வழங்கப்பட்டிருக்கு. 40 புள்ளிகள், 40 கேள்விகள் தரப்படும். ஒவ்வொன்றுக்கும் 1 தொடக்கம் 4 வரையிலான விடைகள் தரப்பட்டு அவற்றில் மிகச் சரியான மிக பொருத்தமான விடையை மட்டும்தான் நீங்கள் போட வேண்டும். தமிழுக்கு என்று ஒரு வரையறை இருக்கு, அதற்றை மட்டும்தான் நீங்க போடுவோம். அதை விட புள்ளடியை வந்து எப்படி போடப்பட வேண்டும் என்று நான் முதலே கூறியிருக்கின்றேன். சரியோ? அதே போல எல்லா விஷயத்தையும் முதல்ல வாசிக்க வேணும். அதுதான் உங்களுக்கு 10 நிமிஷம் வந்து தருபடுகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக அந்த கேள்விகளை மிக தெளிவாக வாசிக்க வேண்டும். நாங்கள் வாசித்தல்ல வந்து எவ்வளவு மினக்கட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா விளங்கிக் கொண்டு எழுதுகின்ற பட்சத்தில் எங்களுடைய புள்ளிகளை நாங்கள் மேலதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்க, முதலாவது பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். அதிலே வந்து 1 தொடக்கம் 40 வரையிலான கேள்விகள் காணப்படுகின்றது. சரியோ? 1 தொடக்கம் 40 வரையிலான கேள்விகள் கேட்கப்படுகின்றது. நான் இந்த இதை விளங்கப்படுத்துகின்ற பட்சத்தில் உங்களுடைய புத்தகங்களை கைகளில் வைத்திருந்தால் இன்னும் மேலும் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் என்பது என்னுடைய தெளிவான வேண்டுகோளாக இருக்கின்றது. அடுத்தடுத்த இதுகளில் நீங்கள் இது தற்பொழுது பக்கத்திலேயே புத்தகங்கள் இருந்தால் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வது மிக மிக நன்றாக இருக்கும். பாருங்க, முதலாவது பாட புத்தகத்தை தானே சார்? ஓமோ, உங்களுடைய பாட புத்தகத்தில் தவிர எந்த ஒரு கேள்வியும் நான் வெளியில இருந்து பெறப்போவதில்லை. எனவே உங்களுடைய பாட புத்தகத்தை நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அந்த பாட புத்தகங்களை வச்சிருக்கின்ற பட்சத்தில் வந்து இது உங்களுக்கு மிகுந்த தெளிவான ஒரு விளக்கத்தினை பெறக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது முதலாவது வந்து சூழமேதி இறங்கும் துறையில் இங்கு மேதி என்பது என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். பாருங்க, முதலாவது கேள்வியில போடைக்க தடித்த எழுத்தில் அமைந்த சொல் பற்றிய வினாவுக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. அப்ப நீங்க 2 விஷயம் கவனிக்கணும். ஒன்று வடிவா வாசிக்கணும். தடித்த எழுத்தில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் எழுத வேண்டி வரும். சரிதானே? அந்த வகையில முதலாவது கேள்வி போட்டிருக்கு, சூழமேதி இறங்கும் துறையில் இங்கு மேதி என்பது என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம். சூழமேதி என்றா கூட்டமாக இருக்கின்ற எருமைகள். அப்ப
இங்க வந்து மேதி என்பது எருமையைத்தான் குறிக்கும். சரிதானே? முதலாவது கேள்விக்கான விடை வந்து எருமையா இருக்கும். பாருங்கோ, இந்த பக்கம் வந்து 31ஆம் பக்கத்துல உங்களுடைய பாட புத்தகத்துல வந்து இருக்கின்றது. அதுல நீங்கள் பார்த்தீங்கள் என்றா அந்த பாட்டு இருக்குது. அதுல வந்து இந்த பாடல் grade 10 or 11 உங்களுடைய உங்களுடைய புத்தகத்தினுடைய அடிப்படையில பாருங்கோ, அதாவது 10 11 சேர்த்திருக்கும் செய்யுள் பகுதி நீதி பாடல்கள் என்ற ரீதியில ஒரு புத்தகம் இருக்குமல்ல, தமிழ் இலக்கிய தொகுப்பு. அந்த புத்தகத்தில பாருங்கோ, 31ஆம் பக்கத்தில பாருங்கோ. சரிதானே? அதுக்கு வந்து எருமை. முதலாவதுக்கு வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடை okay. எருமை. கோதிலான் அடுத்த 2வது பாப்பம். கோதிலான் இந்த மொழி கூறுதலும். இங்கு கோது என்பது பாருங்கோ, இது வந்து பக்கம் 85 அதே புத்தகத்திலே இருக்கு பாருங்கோ. 85ஆம் பக்கத்தில வந்து இருக்கு. கோதிலான் இந்த மொழி கூறுதலும் என்பதனுடைய பாருங்கோ என்ன அதுக்கு கூறப்பட்டிருக்கு கருத்து. நீங்கள் பாட்டுகளுடன் சேர்ந்து செல்கின்ற பட்சத்தில வந்துதான் இது மிக தெளிவாக விளங்கும். நீங்கள் பாடல்கள் அற்ற ரீதியில வந்து நீங்கள் இதுக்கு அரும்பதங்கள் என்ற ரீதியில தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதுக்கு வந்து விட குற்றம் குற்றம் என்பதுதான் இதுக்கு மிகச் சரியான விடை. சரிதானே? கோது என்பதனுடைய என்பது வந்து குற்றம். இங்க நாங்கள் வலிவாக தெளிவாக பார்க்க வேண்டும். முதல் 2 கேள்வியும் பார்த்தோம் என்றால் அரும்பதம் அல்லது ஒத்தகர்த்து சொல் என்ற ரீதியில பார்க்கலாம். அடுத்த 3வது கேள்வி நாங்கள் அப்படி அல்ல. சரி, அதை வடிவாக இறுதி மட்டும் வாசிக்க வேண்டும். மேலதான் 80 கண்டதற்கு கூட அது ஒத்தகருத்து, அடுத்தது ஒத்தகருத்து என்று போட்டீர்களாக இருந்தால் உங்களுடைய மார்க்ஸ் வந்து இழக்கப்படுவீர்கள். 3வது பாருங்கோ, ஏதிலார் ஆரத் தமர் பசிப்பர். இங்கு தமர் என்பதன் எதிர்கருத்து சொல். பாருங்க, எதிர்கருத்து. தமர் என்பதனுடைய எதிர்கருத்து. தமர் என்பதனுடைய எதிர்கருத்து என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? நான் கூறுகின்றேன். பிறர். ரைட், சரியான ஒரு பதில் பிறர். தமர் என்றது தம் சார்ந்தவர்களை, மற்றது வந்து பிறர் என்றது காணக்கூடியதா இருக்கின்றது. சரிதானே? அடுத்த 4வது நாங்கள் கொஞ்சம் வேகமாக போகணும் என்றால் இந்த 40 வினாக்களையும் வந்து இலகுவாக முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த அந்த வகையிலே 4வதை பார்க்கின்ற பொழுது சண்ட மாருதம் அடித்து ஓய்ந்தது. இது சண்ட மாருதம் என்பதன் புயல். சொல்றேன். சண்ட மாருதம் என்பதனுடைய எதிர்கருத்து. சண்ட மாருதம் என்ற பொழுது அது காற்றினை குறிக்கும். அமைதி. பொறுங்க, நீ உங்களுடைய மியூட் பண்ணி வச்சிருங்கோ. நான் விளங்கப்படுத்தி உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் அளிக்கப்படும். உங்களுக்கான கேள்விகள் வினாக்களுக்கான இறுதியாக உங்களுக்கு அளிக்கப்படும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே அடிப்படையில வந்து நீங்கள் பாருங்கோ. அதாவது எங்களுடைய இந்த இதன் அடிப்படையில் நீங்கள் எந்தெந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கின்றதோ அதனை குறித்து வைக்குமாறு தாழ்மையுடன் எங்களுடைய மாணவ செல்வங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில வந்து 4வது பார்த்தோம்டா சண்ட மாருதம் அடித்து ஓய்ந்தது. சண்ட மாருதம் என்பதன் எதிர்கருத்து. மாருதம் என்கின்ற பொழுது அது காற்றினை குறிக்கும். சண்டாண்டா ஒரு கடும். அப்ப கடும் காற்று என்ற ரீதியில், அதாவது சூறாவளி அல்லது கடும் புயல் இந்த 2 குறித்திருக்கிறார்கள். ஆனா வந்து எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன என்பதன் எதிர்கருத்து. அதனுடைய எதிர்கருத்து மந்த மாருதம். சரிதானே? மந்த மாருதம், அதாவது மந்த மாருதம் என்பது தென்றலை குறிக்கும். தென்றல் காற்று வந்து கடுமையாக வீசுகின்ற காற்று அல்ல, அது மிக மெதுவாக வீசுகின்ற ஒரு காற்று. அதுக்கு சண்டமாருதம் என்பது கடும் காற்று. கடும் காற்று இது வந்து தென்றல் காற்று என்ற ரீதியில வந்து வரும். மந்த மாருதம் என்பதுதான் இதனுடைய சரி. அடுத்தது வந்து பெண்களுக்கு தம் பதியே பெருந்தெய்வம் என்பர் சிலர். இங்கு பொருளின் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் தெளிவாக இந்த கருத்துக்களை பார்க்க வேண்டும். இங்கே தம்பதி என்கின்ற பொழுது அது கணவன் மனைவியினை குறிக்கின்றது. ஆனால் இங்கே பார்க்கின்ற பட்சத்துல வந்து என்ன, பெண்களுக்கு தம் பதியே பெரும் தெய்வம் என்பர் சிலர். இங்கு தம்பதி என்பது தம்பதி, அதாவது தன்னுடைய பதி, தன்னுடைய தலைவனார், பெண்ணுக்கு தலைவனார் அவனுடைய கணவன். அப்ப 2வது விட வருது தம்முடைய கணவன் என்பதுதான் இங்கு மிகச் சரியான பதிலாக இருக்கும்.
சார் அந்த பேப்பரை வந்து குரூப்ல ஹோடியா? எல்லா வெற்றிக்கான விதையும் நாங்கள் இறுதியிலே கூறுவோம். தயவு செய்து இடையிலே வந்து நீங்கள் உங்களுடைய இடையில வந்து குறிப்பிடாமல் இருக்கின்ற பட்சத்தில் வந்து இது மிக தெளிவாக போகும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக இருக்கின்றேன். இது தொடர்பான சரியான விளக்கங்களை நான் உங்களுக்கு தருவேன். சரிதானே? நீங்கள் அது தொடர்பான அந்த கருத்துக்களைக்கையும் இதைக்கையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது கேள்வி 6வது வந்து பாருங்கோ. பின்வருவனவற்றுள் பொருத்தமற்ற சொற்களின் இணைவு. பாருங்க அந்த கடும் அதாவது வந்து போல்ட் பண்ணி இருக்கிற பாத்தீங்களா பொருத்தமற்ற சொற்களின் இணைவு. பார்த்தா இங்க நெல்லில வந்து உடைச்சா என்ன வரும்? அரிசி வரும். கற்றாழையை உடைச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? சோறு இருக்கும். அந்த களி மாதிரி இருக்கின்ற கற்றாழை சாரத்தான் சொல்லுவோம், சோறு என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து அவரை வந்து என்னவாக இருக்கும்? அவரை வந்து பருப்பு என்ற ரீதியில இருக்கும். அப்ப 4வது விட பாருங்கோ, தோடை என்பதுக்கு உண்மையா வந்து சதையா இல்ல. தோடைக்கு வந்து உண்மையா கொடுத்திருக்க வேண்டிய விட சுளை. ஆனா இங்க தரப்பட்ட விடை சதை. எனவே தயவு செய்து இறுதியாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய இருக்கும் என்பதை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். சரிதானே? அப்ப சதை என்னத்துக்கு வரும்? நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சதை வந்து மா அல்லது வாழை என்பவற்றினுடைய மரபு சொற்களுக்குத்தான் நாங்கள் உள்ளுக்கே சதை என்று சொல்லுவோம். தோடையினுடையது சுளையாகத்தான் இருக்கும். இங்க மிகச்சரியான இதற்கான பொருத்தமற்ற சொல் என்ற ரீதியில மிகச்சரியான பதில் தோடை சதை என்பதுதான் இங்கு நீங்கள் போடப்பட வேண்டிய விடை. சரிதானே? அடுத்தது வந்து 7வது பாப்பம். 7வது கேள்விய பாப்பம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேனையும் ஒரு பென்சிலையும் பேனையோ அல்லது உங்களுடைய ரஃபா ஏதேனும் ஒரு பேப்பர் வச்சிருந்தா நான் சில இதன் தொடர்பான அந்த மரபீடு அதாவது இதனை சொல்லுவோம் உள்ளீடு மரபு பெயர்கள் என்று. நெல்லுக்கு அரிசி, கற்றாழைக்கு சோறு, அவரைக்கு பருப்பு, தோடைக்கு சதை என்ற மாதிரி இன்னும் சிலவற்றை நான் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். எனவே உங்களுடைய பேனை அல்லது ஒரு சீட்டையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்ல போகின்றேன். சரிதானே? ரைட். 1வது வந்து நெல்லுக்கு அரிசி. 2வது வந்து உளுந்துக்கு வந்து பருப்பு. 3வது மா வாழை. இதுக்கான உள்ளீடு மரபு பெயர் சதை. இதற்கானதான் சதை. அடுத்தது கற்றாழை. அதனுடைய அந்த உளுந்துக்கு பருப்பேன். உளுந்துக்கு உடைக்கின்ற பட்சத்தில் அதை வந்து நாங்கள் உளுத்தம் பருப்புன்னு சொல்லுவோம். உளுந்த வந்து நாங்கள் உடைச்சா அதனை காணப்படுகின்ற அந்த உள்ளீடு பொருள் என்னண்டா பருப்பு. இங்கேயும் ஒரு பருப்பு இருக்கு, அவரைக்கும் வரும். அவரை நான் பாருங்கோ, பருப்பு என்னென்னத்துக்கு வருமண்டா உள்ளூடு மரபு பேர் என்னென்னத்துக்கு வருமண்டா உளுந்து. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. உளுந்து, அவரை, துவரை, பயறு. திருப்பி சொல்றேன், இவ்வளவுத்துக்கும் பருப்பு தான் வரும். உள்ளூடு மரபு பேர் உளுந்து, அவரை, துவரை, பயறு. இவை எல்லாவற்றிற்கும் வர வேண்டியது பருப்பு. அடுத்தது பாருங்கோ, 1வதுக்கு நாங்கள் நெல்லுக்கு அரிசி என்று போட்ட மாதிரி அரிசி என்னது உள்ளூடு பொருளாக வரும் என்று நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. பொதுவாக குறித்து வைத்திருந்த பட்சத்துல உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். 1வது வந்து நெல், வரகு, கோதுமை, திணை. நெல், வரகு, கோதுமை, திணை. இவை எல்லாவற்றினுடைய உள்ளீடு பேர்களாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் இறுதியாக பதிலளிப்போம். தயவு செய்து குறுக்கிட வேண்டாம் என்பதை நாங்கள் மிக தாழ்மையாக கேட்டுக்கொண்டேன். சரிதானே? அதாவது வந்து நெல், வரகு, கோதுமை, திணை இவை எல்லாவற்றினுடைய உள்ளூடு பெயர்கள் வந்து அரிசி என்று அமையும். உள்ளூடு மரபு பெயர்கள் வந்து அரிசி என்று அமையும். வேறு ஏதாவது விடை வரும் பட்சத்தில் அதுதான் தவறான விடையாக இருக்கும். இது தவிர பாருங்கோ, தோடைக்கு நான் சொன்னான் சுளை என்று. தோடையோட சேர்த்து பலாவினுடைய உள்ளீடு மரபு பெயரும் வந்து சுளை என்று தான் சொல்லுவோம்.
பலாவினுடைய உள்ளீடு மரபு பெயரை வந்து நாங்கள் சொல்ல போறது வந்து சுளை. சரிதானே? இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை குறிச்சு வச்சுக்கின்ற பட்சத்துல வந்து இது தொடர்பாக ஏனைய கேள்விகள் வரும் பட்சத்துல வந்து நீங்கள் மிகச் சரியான விடையினை, மிக பொருத்தமற்ற விடையினை தெரிவு செய்து அதற்கான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தயவு செய்து குறுக்கிட வேண்டாம். உங்களுக்கான சந்தர்ப்பம் அளிக்கப்படும். திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? அது திருப்பி உங்களுக்கு அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இறுதியாக அதனை தொடர்பாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அடுத்த 7வது கேள்வியை பார்ப்போம். சரிதானே? பக்குள் பறந்ததாக சிலமன் இல்லை. தயவு செய்து உங்களுடைய மியூட் பண்ணி வைத்திருங்கள் என்பதை மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பக்குள் பறந்ததாக சிலமன் இல்லை. பக்குள் பறந்ததாக சிலமன் இல்லை. அடுத்தது கேட்டுக்கிறாங்க. அந்த கோப்பு இருந்த சிலமன் கூட இல்லை. இங்கு கோப்பு என்பதனுடைய தயவு செய்து உங்களுடைய மியூட் பண்ணி வைத்திருங்கள். கதைக்கின்ற பட்சத்தில் ஏனியவர்களுக்கும் இது விளங்காமல் போகும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிதானே? 7வதுக்கு பாருங்கோ. 7வது கேள்வி கேட்டிருக்குங்கள. 7வது கேள்வி கேட்டுக்கிடாக்கு. பக்குள் பறந்ததாக சிலமன் இல்லை. அந்த கோப்பு இருந்த சிலமன் கூட இல்லை. இக்கூற்றுக்களில் இடம்பெறும் சிலமன் என்னும் பேச்சு வழக்கு சொல் உணர்த்தும் பொருள். கேட்ட கேள்வி பாருங்கோ. வடிவ 2 உங்களுக்கு வசனம் தந்திருக்கு. அதை வச்சுக்கொண்டு சிலமன் என்றதை நீங்க கண்டுபிடிச்சு போட வேணும். பேச்சு வழக்கு சொல். அந்த பேச்சு வழக்கு சொல்லின்ற கண்டுபிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன? பக்குள் பறந்ததாக சிலமன் இல்லை. என்ன இல்லை? அறிகுறி இல்லை. அது சம்பந்தம் சிலமன் என்றதனுடைய மீனிங் அறிகுறி அமையும். 4வது விடை. ஆம், மிக விடயம் பாருங்கோ. பக்குள் பறந்ததாக அறிகுறி இல்லை. தயவு செய்து உங்களுடைய மியூட் பண்ணி வச்சிருங்கோ. நீங்கள் மியூட் பண்ணி வச்சிருக்கின்ற பட்சத்தில் ஏனையவர்களும் கேட்கக்கூடியதா இருக்கும். அந்த கோப்பு இருந்த சிலமன் கூட இல்லை இப்படின்னு சொல்லலாம். அந்த கோப்பு இருந்த அறிகுறி கூட இல்லை. பேச்சு வழக்கு சொல்ல நாங்கள் மாற்றி சொன்ன மாட்டோம், இப்படிதான் சொல்லுவோம். அடுத்து 8வது பாருங்க. நீங்கள் மிக முக்கியம், ஒரு பொருள் ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு பல பொருட்கள் தரக்கூடியதை நீங்கள் படித்து வைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் படித்து வைத்திருந்தால் தான் இந்த 8வது கேள்விக்கு நீங்கள் வடிவாக தெளிவாக உங்களுக்கு விடையளிக்க முடியும். பாருங்கோ. ஆபரணம், பாத்திரம், கப்பல் என்னும் பொருள்களை தரும் சொல். பாருங்க. ஆபரணம், பாத்திரம், கப்பல் என்னும் பொருள்களை தரும் சொல். முதலாவது அணி என்று போட்டிருக்கிறோம். அணி என்றா நாங்கள் எடுக்கலாமா இல்லையாண்டு பார்ப்போம். அணி ஆவணத்தை அணி என்று சொல்லலாம். பாத்திரம், கப்பல்களை அப்படி சொல்லிடலாம். ஆழி என்பது கடலை குறிக்கும். அது தொடர்பாக இங்கு இல்லை. அடுத்தது பாருங்க. களம். களம் வந்துதான் 3ஐயும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். படிவா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சரி. கப்பல் என்றாலும் களம் என்று சொல்லுவோம். பாத்திரம் என்றாலும் களம் என்று சொல்லுவோம். அதே போல ஆபரணம் என்றாலும் அதனை களம் என்று சொல்லுவோம். அப்ப இதுக்கான விடை 8வதுக்கான விடை 3வது. அடுத்தது 9வது கேள்வியை பார்ப்போம். உலக சந்தையில் இலங்கை தேயிலைக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது. நல்ல டிமாண்ட். நாங்கள் பேச்சு வழக்கில வந்து பயன்படுத்துகின்ற ஒரு ஆங்கில பதம். இது ஆங்கில பதத்திற்கு நிகராக வந்து தமிழில வழங்கும் கலைச்சொல் என்று கேட்டுக்கிறார். டிமாண்டுக்கு என்ன மீனிங் தமிழ்ல வந்து கொடுத்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய அகராதியின் அடிப்படையில் தான் இது வகுத்திருக்கிறார்கள். சரிதானே? பெருமதி வராது, மதிப்பு வராது, தேவை வராது. டிமாண்ட். டிமாண்ட் என்றா என்ன? கேள்வி. ஒரு கேள்வி இருக்குன்னு. உலக சந்தையில வந்து இலங்கை தேயிலைக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் அங்க இங்க வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க? இதை வந்து ஏற்றுமதி செய்கிறார்கள். எனவே கேள்வி என்பதுதான் மிகச் சரியானபடி. 9வதுக்கு 2வது விடையை நாங்கள் போட வேண்டும். அடுத்தது வந்து 10வது கேள்வியை பார்ப்போம். சரிதானே? அருஞ்சொற்றொடர் தொடர்பான உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அதற்குரிய கருத்துக்கள் உங்களுக்கு அங்கே வழங்கப்படவில்லை. எனவே அது தொடர்பான விளக்கங்கள் ஏனைய எங்களுடைய வகுப்புகள் இடம்பெறுகின்ற பட்சத்துல வந்து அருஞ்சொற்றொடர் தொடர்பான உங்களுடைய விளக்கமானது என்னால் வழங்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெளிக்கின்றேன். இதுல 10வதுக்குரிய விடை வந்து நுண்மான் நுழைபுலம். பாருங்கோ. 3வது விடை. அதுதான் ஒருவற்றை அறிவு கூர்மையை சொல்லுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. சரிதானே? அடுத்தது
11வது கேள்விய பாப்பம். எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகுதானே? ஓகே. அத பார்க்கின்ற பொழுது நீண்ட காலம் வாழ்பவன். 11வதுக்கு நீண்ட காலம் வாழ்பவன். நீண்ட காலம் வாழக்கூடியவன் யாருன்னு சொல்லுவோம் என்றா சிரஞ்சீவி. யாருன்னு சொன்னா சிரஞ்சீவி. சிரஞ்சீவி இங்கே பல்வேறுபட்டவர்கள் காணப்படுகின்றார்கள். குறிப்பாக நாங்கள் ஆஞ்சநேயர் அனுமனை கூட சிரஞ்சீவி என்று சொல்லுவோம் எங்களுடைய இலக்கிய ஆதாரங்களின் அடிப்படையில். அடுத்ததுக்கு 12வது பாப்பம். ஆணினத்தை கடுவன் என்ற சொல்லால் குறிக்கும் வழக்கம் அற்ற விலங்கு. தனித்தெடுத்த நீங்கள் மிக கவனமாக கவனிக்கப்படல் வேண்டும். ஆண் இனத்தை கடுவன் என்ற சொல்லால் குறிக்கும் ஒத்தகரத்து சொல்லென்ற மாதிரி விளங்கி கொண்டு நீங்கள் போட்டீர்களாக இருந்தால், நாயோ அல்லது பூனையோ போட்டீர்களாக இருந்தால் அது பிழையான விடையா போயிடும். சரிதான். இது வடிவாக இறுதி வரை வாசிக்க வேண்டும். தமிழுடைய மிக முக்கியமான ஒரு விளக்கத்தை நாங்கள் வடிவாக சரியாக தமிழை நாங்கள் புள்ளிகளை அதிகமாக பெற வேண்டும் என்றால் இத்தகைய முறைகளை கையாள வேண்டும். பாருங்க. ஆணினத்தை கடுவன் என்ற சொல்லால் குறிக்கும் வழக்கம் அற்ற விலங்கு. குறிக்கும் வழக்கம் அற்ற விலங்கு. பாய்த்தமண்டா நாய். நாயை நாங்கள் சொல்லுவோம் கடுவன் குட்டின்னு சொல்லுவோம். பூனையையும் சொல்லுவோம் பூனை குட்டியையும் கடுவன் பூனை என்று சொல்லுவோம். குரங்கையும் சொல்லுவோம் கடுவன் பூனை, கடுவன் குரங்கு, கடுவன் குரங்கு என்று சொல்லுவோம். இங்க பார்த்தோம்டா 3வது குதிரைக்கு இல்லை. குதிரைக்கு அப்படி நாங்கள் அழைப்பதில்லை. கடுவன் என்ற பெயரால நாங்கள் ஒரு காலமும் அழைப்பதில்லை குதிரையை. அடுத்த 13வது கேள்வியை பார்ப்போம். சரிதானே? 13வது கேள்விய நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இது 13வது கேள்வி. இது சமநிலை கொள்கைக்கு ஓர் உரைகல்லாக விளங்குகிறது. இது சமநிலை கொள்கைக்கு ஓர் உரைகல்லாக விளங்குகிறது. இங்க என்ன உரைகள் என்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள் பாருங்க சான்று. அதுக்கு ஒரு சான்றா இருக்கு. சமநிலை கொள்கைக்கு ஒரு சான்றாக விளங்குகின்றது என்றதாக சொல்லப்படுகின்றது. அதாவது உரைகள் என்ற ரீதியில நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தயவு செய்து உங்களுடைய இதை மியூட் பண்ணி விடுவோம். அடிக்கடி சொல்லுகின்ற பட்சத்துல ஏனையவர்களுக்கு இது ஒரு அனீசியாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மியூட் பண்ணி வச்சுட்டு மியூட் பண்ணி வச்சுட்டு கவனிச்சு கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவர்களுக்கும் விளங்கக்கூடியமாக இருக்கும். அடுத்தது 14வது. நடக்கவிருக்கும் நாடகம், வரவேற்பு வைபவம் முதலானவற்றை ஒழுங்காக நடத்தும் நோக்கில் முன்கூட்டியே நிகழ்த்தி பார்க்கும் செயற்பாடு. அதாவது ஒரு நாடகம் ஒன்று நாங்கள் மேடியேற்ற போறோம் அல்லது ஒரு வரவேற்று வைபவத்தை நாங்கள் மேடியேற்ற போறோம் என்றால் அதுக்கு முன்னுக்கு நாங்கள் செய்து பார்க்கின்ற அந்த நிகழ்வு என்ன மாதிரி நாங்கள் சொல்லுவோம் என்றதான் இதனுடைய கருத்து. பார்த்தோம்டா எதுவாக இருக்கும்? 14வதுக்கு 4வதாக இருக்கும். சரி, ஒத்திகை என்பது மிகச்சரியான பதில். மிகச்சரியான பதிலாக இருக்கும். ஒத்திகை என்பது மிக சரியான ஒரு பதிலாக இருக்கும். அடுத்தது நாங்கள் 15வதை பார்க்கின்றோம். 15வதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு செயலை செய்வதற்குரிய அடிப்படை தகுதி இல்லாதவரால் அச்செயலை சிறிதேனும் செய்ய இயலாது என்பதை குறிக்கும் பழமொழி. என்பதை என்ன என்று நாங்கள் குறிச்சு கொள்ளுவோம் என்று சொல்லி போடுங்க. அதாவது 15வது சொல்லி இருக்கு, ஒரு செயலை செய்வதற்கு அடிப்படை தகுதியை பேசிக் குவாலிட்டியே இல்லாத ஒருவரால அச்செயலை சிறிதேனும் செய்ய இயலாது என்பதை குறிக்கும் பழமொழி. நீங்கள் பழமொழிகளும் உங்களுக்கு புத்தகங்களிலும் தரப்பட்டிருக்கு. ஏனைய நீங்கள் வாசிப்புகளின் ஊடாக நீங்கள் தரப்பட வேண்டும். முதலாவது விடை இதற்கு சரி. அதாவது அச்சாணி இல்லா தேர் உச்சாணும் கூடாது. அடிப்படை இல்லாமல் எதுவும் செய்யலாது. சரியோ? ஒரு தேருக்கு மிக மிக அவசியம் சில்லு. அந்த சில்லுக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது அச்சாணி. அந்த அச்சாணி இல்லையென்றா தேர் சில்லு கலந்து தண்டவாழ்ல ஓடும். அப்ப கொஞ்சமும் நகர மாட்டுது. அப்ப அடிப்படை தகுதி என்பதற்கு இல்லாத பட்சத்துல ஒரு சின்ன செயலை கூட செய்ய இயலாது என்பதனால் இதனுடைய கருத்தாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம். 16வது. அன்னமிட்டவர் வீட்டில் கன்னம் விடாதே. அன்னமிட்டவர் வீட்டில கன்னம் விடாதே என்று சொல்லி கிடக்கும். இது 16வதுக்கு என்ன விடை என்று பார்ப்போம். அதுக்கு என்ன விட பார்த்தோம்டா, முதலாவது நன்றி உணர்வு. என்ன ஒரு நன்றியாக அவர் உபகாரம் ஒன்று செய்கின்றவர்கள் நாங்கள் மறந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நன்றி உணர்வு என்ற ரீதியில அது வழங்கப்பட்டிருக்கின்றது.
துரோகத்தனம் என்பது இங்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள துரோகம் என்ற ரீதியில நாங்கள் இருக்கிறோம். அவர் உதவி செய்தவருக்கு வந்து நாங்கள் வந்து இந்த வந்து முழு பழமொழியும் நாங்கள் பார்க்கணும். அன்னமிட்டவர் வீட்டில் கன்னமிடாதே என்னத்தை என்று என்ற பழமொழி மூலம் வலியுறுத்தப்படுவது உண்மையா வந்து நன்றி உணர்வு தான். சரியோ உங்களுக்கு சரியான பதில் அரசாங்கத்தாலையும் வந்து வழங்கப்பட்ட பதில் நன்றி உணர்வு தான் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு முதலாவது விடதான் பெண். சரிதான். ஏனைய விடைகள் வராது, நிதானம் வராது, நேர்மையும் வராது, நேர்மையாக செயல்பட்ட முடிவும் வராது, துரோகத்தனமும் வராது. இதுல சொல்லப்பட்டு கண்டாங்க அவருக்கு ஒரு நன்றி உணர்வோட இருக்கக்கூடும் என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கு. அடுத்தது பார்ப்போம். 17வது கேள்வியை பார்ப்போம். சரிதானே? 17வது கேள்வியை பார்ப்போம். அது இப்படி காலை வாரியும் எனக்கு புத்தி வரவில்லை. அது இப்படி காலை வாரியும் பாருங்கோ, காலை வாருதல் என்ற மரபு தொடர் உணர்த்தும் பொருள். கால வாடுறது என்னத்துக்கு? கால வாடுறது கால வாரிதான் சொல்லுவோம். கால வாடுறதுன்றது என்னது? வந்து எங்களுக்கு என்ன செய்து போட்டாங்க? ஏமாற்றி விட்டாங்க. ஏமாற்றுதல். ஓ, சரியான பதில். உங்களுடைய மியூட் பண்ணி வைங்க, நான் கதைத்துக் கொண்டு இருக்கிறேன். 17வதுக்கு மிகச்சரியான பதில் ஏமாற்றுதல் என்பது வரும். ஏமாற்றுதல் என்பது வரும். அடுத்தது 18வது. உங்களுடையதை மியூட் பண்ணுங்க, நான் திருப்பி சொல்கிறேன். பின்வருவனவற்றில் இணைமொழி. பின்வருவனவற்றில் இணைமொழி பாப்பம். ஆடி ஆடி அது வந்து இணைமொழி இருக்கா இல்லையா? இல்ல. கண்ணங்கரிய என்னது? அடுக்கு சொல்லுங்க. தயவு செய்து உங்களுக்கு நான் சரியான பதிலை சொல்லுங்க. 18வது விடை ஓடியாடி. ஓடியாடி என்பதுதான் மிகச் சரியான பதில். நான் உங்களுக்கு ஏனியமத்துக்கு விளக்கம் தந்து கொண்டு இருக்கிறேன். சரிதானே? அடுத்தது வந்து ஆடி ஆடி. சார், எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார், நீங்க பேசுற கேட்காது சார். கேக்குது இல்லையா? உங்களுக்கு விளங்குது இல்லையா? இந்த மத்தாக்கள் மைக் அன்மியூட் ஆகி சுட்டி கேட்காது. மியூட் பண்ணிடுங்க சார், கஷ்டமாயிடும். ஓகே, நாங்க மியூட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா சிலவர்கள் அதை வந்து சார் நீங்க மியூட் பண்ணிடுங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே தம்பி, நாங்க நிறுத்துறோம். கொஞ்சம் போறோம். ஹலோ மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவித்தல். தயவு செய்து மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணாதாக்கள் நான் இப்ப ரிமூவ் பண்ண போறேன். சரிதானே? இது வந்து இனி எக்ஸ்கியூஸ் இல்ல. உங்களுக்கு வந்து திருப்பி நான் சொல்றேன், மியூட் பண்ணிக்கொள்ளுங்க தயவு செய்து. இல்லாட்டி நான் இப்ப இருந்து ரிமூவ் பண்ணுவேன் இந்த கிளாஸ்ல இருந்து. சரிதானே? இனி எக்ஸ்கியூஸ் நான் தர மாட்டேன். கிளாஸ் வந்து நாங்கள் 1.5 மணி தரப்பட்ட மணித்தியாலத்துக்குள்ள முடிக்கணும். பிறகு நீங்கள் அந்த இடையூறு விளைவிச்ச பிறகு நாங்கள் முழு பகுதியை முடிக்கலைன்னு சொல்லி எங்களை கேட்கக்கூடாது. பிறகு இல்லைங்களா நான் சொல்ற விஷயம்? இதுக்கு மேலேயும் யாராவது மியூட் பண்ணாம இருந்தால் தயவு செய்து நான் உங்களை எல்லாரும் ரிமூவ் பண்ணுவேன். என்ன சொன்ன, இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கேட்டுக்கொண்டிருக்கணும் கவலையோட. சார் என்ன 100 பேர் வந்துட்டுதான்னு சொல்லி வந்து கேட்குற விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்துங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னு சொன்னா தயவு செய்து கொப்பி, அதாவது எக்ஸ்ட்ராவா ஒரு கொப்பின்னு எடுத்து வச்சு அதில் நீங்க குறிச்சுக்கொள்ளுங்க. குறிச்சு போட்டு சார் கடைசியில நாங்கள் ஒப்பீனியன் கேட்போம், இல்லாட்டிக்கு ஃபீட்பேக் கேட்போம். அந்த டைம் நீங்கள் எனக்கு கேட்கலாம். இல்லாட்டி போட்டோ எடுத்து அனுப்பி விட்டா நாங்கள் அதுக்கு ரிப்ளை இன்றைக்கு ஈவினிங் உள்ள உங்களுக்கு வந்து ரிப்ளை அனுப்பி வைப்போம். விளங்கிச்சுதா? இதுக்கு மேலேயும் நீங்க வந்து கிளாஸுக்கு இடையூறு விளைவிச்சா கட்டாயம் ரிமூவ் பண்ணுவேன். சரிதானே? ஓகே ரைட். அதையும் வந்து நீங்க அன்மியூட் பண்ணி அதையும் அன்மியூட் பண்ணி. சாரி சார். ரைட். என்ன சொன்னா உங்களுக்கு அருமையான சந்தர்ப்பம் உண்டு. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறபடியே நீங்க அவையின் நிலைமையை புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க வந்து இப்படி இடையூறு செய்யறதால அவையும் வந்து பாவம் இல்லைங்கச்சா? இப்போ நான் ஏதாவது ரெக்கார்டிங் வேற செய்து கொண்டிருக்கிறோம். இது கூட ரெக்கார்டிங்ல வரத்தான் போகுது. என்ன சொன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறாங்க. ரைட். ஓகே. இனிமேல் வந்து அவர் படிப்பிக்கும் வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்க. சரியா 2:30க்கு பிறகு நீங்கள் கேள்வி கேட்க டைம் நான் தரலாம். 2:30 வரைக்கும் நீங்க பேசாம இருந்தா போதும். அதாவது 2:30 வரைக்கும். சரிதானே? ரைட். கவனிச்சுக்கொள்ளுங்க. இனி நாங்கள் இப்ப பார்த்தது வந்து பின்வருவனவற்றில் இணைமொழி என்று கேட்டிருந்தோம். அந்த வகையில ஆடி ஆடி, கண்ணங்கரிய, ஓடி ஆடி, நெரு நெரு என்று இருக்கு. பாருங்க, இணைமொழி என்றா பிரிச்சா பொருள் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். பிரித்தால் பொருள் தரக்கூடியவாறு இருந்தால் அதனை சொல்லுவோம் இணைமொழி. 2 சொற்களை இணைத்து சேர்கின்றது வந்து இணைந்த சொற்களா இருக்கும். அந்த வகையில 18வதுக்கான மிகச்சரியான பதில் ஓடி ஆடி என்பதுதான் சரி. அடுத்தது வந்து பாருங்கோ 19வது.
19வது வந்து நாங்கள் அவர் நன்றாக படித்தவர் தான். ஒரு வசனம் சொல்லி கிடக்கு. 2வது வசனம் சொல்லி கிடக்கு, மேடையில் ஏறி பேசுவதென்றால் அவருக்கு நடுக்கம். 2வது சொல்லி கிடக்கு பாருங்க, அதுக்கு எதிரான ஒரு வசனம் தான். அவற்றை முதலாவது வந்து அவருடைய பலத்தை சொல்லி கிடக்கு, அவர் நன்றாக படித்தவர். 2வது வந்து அவருடைய பலவீனத்தை சொல்லி கிடக்கு. மேடையில் ஏறி பேசுவதென்றால் அவருக்கு நடுக்கம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கா, இணைப்பட சொல்ல கேட்டிருக்கணும். மேற்படி வாக்கியங்களை இதே ஒழுங்கில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாம நாங்கள் இணைப்படை சொற்களை மூலம் வந்து எப்படி அந்த 2 வசனங்களை இணைப்பது என்பதுதான் இங்கு சொல்லி கிடக்கு. இங்க பாருங்க, முதலாவது நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்திருக்கோம் ஆகவே, இதை நாங்கள் நினைச்சிருக்க பார்ப்போம். அவர் நன்றாக படித்தவர் தான், ஆகவே மேடையில் ஏறி பேசுவதென்றால் அவருக்கு நடுக்கம். இங்கே ஆகவே என்றால் அவற்றை பலத்துக்கான ஒரு காரணம் சொல்லியிருக்கணும், அப்படி சொல்லப்படவில்லை. 2வது பாருங்க, சரி 2வது மட்டும் 2வது பாப்பம். அவர் நன்றாக படித்தவர் தான் என்றாலும் மேடையில் ஏறி பேசுவதென்றால் அவருக்கு நடுக்கம். அப்ப இதுதான் மிகச் சரியான பதில். அங்காலயம் இருக்க பார்த்துட்டு வருவோம் மிச்சத்தை. அவர் நன்றாக படித்தவர் தான் ஆதலால் என்று வந்துடுது. ஆதலால் மேடையில் ஏறி பேசுவதென்றால் அவருக்கு நடுக்கம். இங்க வந்து அது பொருத்தமற்ற, மிக மிக பொருத்தமற்றதாக இருக்கின்றது. அடுத்த பாப்பம் 4வது, 19வதுக்கு 4வது சொல்லி கிடக்கு. பாப்பம் என்னென்று வந்தா, அவர் நன்றாக படித்தவர் தான் ஏனெனில் மேடையில் ஏறி பேசுவதென்றால் அவருக்கு நடுக்கம். அதுவும் மிக பொருத்தமற்றது. அப்ப மிக பொருத்தமானது எதுவென்றா 2வது, அவர் நன்றாக படித்தவர் தான் என்றாலும் மேடையில் ஏறி பேசுவதென்றால் அவருக்கு நடுக்கம் என்று சொல்லி கிடக்கு. சரிதானே? அடுத்தது 20வது பாப்பம். பின்வருவனவற்றுள் பெயரடியாக பிறந்த வினைச்சொல். இங்க வந்து நாங்கள் அடிச்சு பகுவதம் பகாப்பதம் என்று இருக்கு. இந்த பகுத்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற சொற்களை தந்திருக்கிறோம். அதுல வந்து பெற்றான், பெரு, காட்டினான், காட்டு, வாழ்க என்று கிடக்கு, வாழ். சித்திரித்தான் என்பதுல முதலாவது அடி சித்திரம் என்ற ரீதியில வரும். சரிதானே? சித்திரம் என்ற ரீதியில வாரபடியா அதுதான் பெயரடியாக பிறந்த வினைச்சொல். பெயரான்றா பெயர் சொல்ல வச்சு கொண்டு வரும். மற்றது வந்து வினை சொல்ல வச்சு கொண்டு பெரு என்றா என்ன, ஒரு ஏவல் வினை. காட்டு என்றா ஒரு ஏவல் வினை. இங்க பாருங்க, சித்திரித்தான் என்பதற்குரிய அடி என்னவா இருக்கும், பெயரடிய சித்திரம் என்றுதான் வரும். சரிதானே? சித்திரம் இலக்கண முறைப்படி நாங்கள் பிரிக்கின்ற பட்சத்துல வந்து சித்திரம் இட்சக இட்சக ஆன் என்ற ரீதியில வந்து வரும். சரிதானே? 20வது கேள்வி மட்டும் நாங்கள் இதற்க பார்த்திருக்கிறோம். நான் அதற்கு இந்த இடையில வந்து இந்த 20 கேள்விகளோட 40 கேள்விகளோட முடிந்து விடும் போல இருக்கின்ற இந்த கேள்வி என்பதால வந்து ஏனையவற்றிற்கான ஒரு சிறிய விளக்கம் உங்களுக்கு தந்த பிற்பாடு உங்களுக்கு அந்த 20 பின் தொடராக இருக்கும். அந்த வகையில வந்து உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நான் குறித்து வைத்திருக்கின்றேன். உங்களுடைய ரஃபா ஏதேனும் பேப்பர் இருந்தாலோ அல்லது வந்து உங்களுடைய கொப்பிகளிலோ இதனை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக வந்து இந்த தமிழ் மொழியில வந்து 40 கேள்விகளுக்குள்ளேயும் வந்து இந்த மரபு பெயர் என்பது மிக மிக அவசியமானது ஒன்றாக இருக்கின்றது. நான் தந்தது வந்து கொஞ்சம் இதுக்கு, அதை விட புத்தகத்திலையும் நிறைய இருக்கு. இது தவிரவும் நான் புத்தகத்தில் இருப்பதோடையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு மரபு பெயர்கள் என்ற ரீதியில வந்து நான் ஒரு கொஞ்சம் உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றேன். எனவே உங்களுடைய பேனைகளை வந்து அல்லது பென்சிலையோ எடுத்து உங்களை குறித்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில வந்து பார்க்கிறோம்டா, முதலாவது வந்து பார்ப்போம். நாங்கள் மரபு பெயர்களில வந்து வித்து மரபு பெயர்களை பற்றி பார்ப்போம். இந்த மரபு பெயர்கள் வந்து அடிக்கடி வாரது 3 4 மன்னிக்க வேண்டும், உங்களுடைய இறுதியாக நீங்கள் கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். ரைட். அடுத்தது வந்து வித்து மரபு பெயர்கள் என்ற ரீதியில வந்து நான் உங்களுக்கு சிலதை சொல்லுறேன். வித்து மரபு பெயர்கள் என்ற ரீதியில வந்து நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த வகையில உங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆமணக்கு இந்த வித்து வந்து நாங்க சொல்லுவோம் முத்து. ஆமணக்கு இந்த வித்தை நாங்க சொல்லுவோம் முத்து. உங்களோட புத்தகங்களிலேயும் இருக்கும். நான் என்னுடையதையும் குறித்து வைத்து அதையும் சேர்த்து இதையும் சேர்த்து படித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது வந்து மிளகாயும் வித்து. மிளகாயை நாங்கள் வந்து சொல்லுவோம் வித்து என்று சொல்லுவோம். அடுத்த நெல்லை சொல்லுவோம் மணி, நெல் மணி என்று தான் சொல்லுவோம். அதே போல திணை, அதுவும் மணி. கொய்யாவை சொல்லுவோம், கொய்யாவினுடைய வித்து விதை. அடுத்தது வந்து வேம்பினுடைய வித்து
2 விதத்தில் சொல்லுவோம். ஒன்று வேப்பம் கொட்டை என்று சொல்லுவோம், வேப்பம் விதி என்று சொல்லுவோம். அப்ப வேம்புக்கு வந்து விதை அல்லது கொட்டை ரெண்டும் வரும். பலா புளி பாருங்க, பலா புளி ரெண்டுக்கும் வந்து கொட்டை என்று அதனுடைய வித்தினை நாங்கள் அதை அழைப்போம். கத்தரிய சொல்லுவோம் விதி என்று. சோளம் அதுவும் மணி. இங்க பார்த்தோம்னா 3 இருக்கு மணி என்றது. இதுல வந்து நான் 3 உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். ஒன்று நெல்லுக்கும் வந்து அதனுடைய வித்து மணி, திணைக்கும் வந்து அதனுடைய வித்து மணி, சோளத்துக்கும் அதனுடைய வித்து வந்து மணி. அடுத்தது வந்து பாகல் பூசணி ரெண்டையும் வந்து நாங்க சொல்லுவோம் விதை. இரண்டையும் நாங்கள் சொல்லுவது வந்து விதை. இது தவிர நிலக்கடலையை சொல்லுவோம். நிலக்கடலையினுடைய வித்தினை சொல்லுவோம் நாங்கள் பருப்பு என்று சொல்லுவோம். பப்பாசியை வந்து 2 விதத்துல நாங்கள் சொல்லலாம். ஒன்று விதை அல்லது கொட்டை. விதை அல்லது கொட்டை பப்பாசிக்கு. திருப்பி நான் உங்களுக்கு திருப்பி செக் பண்றதுக்காக திருப்பி இருக்கா சொல்றேன். ஆமணக்கு முத்து, மிளகாய் வித்து, நெல், திணை, சோளம் இவ்வளவுக்கும் மணி வித்து. அதனுடைய வித்தை சொல்லுவோம் நாங்கள் மணி என்று. வேம்புக்கு சொல்லுவோம் விதை அல்லது கொட்டை. பலா புளிக்கும் அதனுடைய திருப்பி ஒருக்கா சொல்லுங்களேன். ஓகே, திருப்பி சொல்றேன் பாருங்க. ஒரு மாணவர் வேண்டுகோளுக்கு நாங்க ஆமணக்கு முத்து, மிளகாய் வித்து, நெல், திணை, சோளம், நெல், திணை, சோளம், இந்த மணி. இதனுடைய வித்து பேர் மணி. அதாவது நெல்லு தயவு செய்து மியூட் பண்ணி உங்களுடைய இதை எழுதுமாறு தயவோட கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த கத்தரி வந்து விதை. பலா புளி கொட்டை. வேம்பு விதை கொட்டை. பப்பாசிக்கும் விதை அல்லது கொட்டை. நிலக்கடலைக்கு பருப்பு என்று சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்க்க வேண்டியது, அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது உள்ளூடு மரபு பெயர்கள் உங்களுக்கு ஏற்கனவே நான் குறித்து தந்து விட்டேன். அடுத்த வந்து கூட்டத்தை குறிக்கும் மரபு பெயர்கள். அதாவது ஒரு ஒரு கூடுகின்ற சபைக்கு என்னென்ன பெயர்களை நாங்கள் மரபு பெயர்களாக சொல்லி இருக்கோம் என்றதை பார்ப்போம். இது கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன், ஏனென்றால் இதை வேகமாக குறிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அறிஞர் கூட்டத்தை குறிக்கும் சொல் வந்து அறிஞருக்கு கூட்டத்தை அந்த அவர்கள் கூடுகின்ற கூட்டத்தை வந்து நாங்கள் அவை என்று சொல்லுவோம். நடிகர் குழு, உடு திரள். உடுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திரளா இருக்கு நட்சத்திரம். அடுத்தது வந்து சுருட்டு கட்டு. தெரியுமே, ஒரு கட்டு சுருட்டுன்னு சொல்லுவோம். அப்ப சுருட்டுகள் எல்லாம் ஒரு ஒரு கூட்டமா இருந்துட்டா அதை சொல்றது கட்டு. அடுத்தது புல் கற்றை. அடுத்தது வந்து மலை தொடர். அடுத்தது மாணவர் குழாம். மாணவர் குழாம் என்றுதான் நான் அழைப்போம். அடுத்தது பாடகர், அதற்கான கூட்டத்தை குறிக்கும் சொல் குழு. புத்தகம், புத்தகங்கள் சேர்ந்திருக்கின்றது வந்து சொல்லுவோம் வந்து அடுக்கு. நெல் குவியல். தீவு கூட்டம். கல் குவியல். வைக்கோல் கற்றை. பல் வரிசை. திறப்பு கோர்வை. ஆடு மந்தை. மான் கூட்டம். எறும்பு கூட்டம் குவியல். பசு நிரை. இங்க பசுவுக்கு இன்னொரு பேர் இருக்கும், ஆண்டு போடணும். அப்ப சில வேளையில வந்து ஆக்கள் கூட்டத்தை குறிக்கும் மரபு பெயர் என்று கேட்டா அதுக்கும் நிறை என்று தான் வரும். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், ஆ நிறை. அடுத்தது கல்வர். கல்வர் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கல்வர் கூட்டம். விளங்கல. கூட்டத்தை குறிக்கும் மரபு பெயர்கள்.
முதலாவது கேள்வி உங்களுக்கான சந்தர்ப்பம் அளிக்கின்ற பட்சத்தில் அதற்கான நாங்கள் முதலை சொல்லுவோம். தயவு செய்து பொறுமையாக இருக்குமாறும் அதன் என்னென்ன கேள்விகள் விளங்கவில்லையோ அதனை குறித்து வைக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது வந்து ஆணை, தொடர்ந்து எழுதி கொடுங்க. ஆணை, பந்தி, படை, கல்வர்க்கும் கூட்டம். கல்வர் கூட்டம் என்று சொல்லுவோம். கல்வர் கூட்டம், ஆணை, பந்தி, படை, அணி என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து இன்னொன்று, இதுவும் வந்து தமிழ்ல வந்து நாங்கள் பல்தேர்வு வினாவில வந்து இதையும் நாங்கள் குறித்து கொள்ளும். இதையும் வந்து இந்த கேள்விகளும் வருகின்றது. எனவே பிற மரபு சொற்கள் என்று சொல்லி சொல்லப்படும். அதாவது அது என்னென்ன தொழிலினை அடிப்படையாக செலுத்துபவர்கள், என்னென்ன தொழிலை செய்பவர்களோ அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பெயராக இருக்கும். அதாவது வந்து பிற ஒரு இதாக இருக்கும். அதையும் குறித்து வள்ளி சொல்லுங்கள். இது தவிர்ந்த ஏனைய மரபு சொற்களோடு சேர்த்து நான் இணைத்து தருகிறேன். அதையும் இருக்கா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆடு மேய்ப்பவன், நாங்கள் 2 பதிலாக சொல்லுவோம். ஆடு மேய்ப்பவனை சொல்றது வந்து நாங்கள் ஆயன். ஆடு மேய்ப்பவன் சொல்றனா வந்து ஆயன். அடுத்தது வந்து மாடு மேய்ப்பவனை சொல்றன் இடையன். இடையன், இடையன். இடையர் கூட்டம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இடையன் என்று சொல்லுவோம். அடுத்த 3வது தேர் செலுத்துபவன் பாகன். தேர்ப்பாகன் என்று சொல்லுவோம். தேர் செலுத்துபவனை சொல்வது பாகன். விமானம் செலுத்துபவனை சொல்லுவோம் வலவன். விமானம் செலுத்துபவனை சொல்றது வலவன். சரிதானே? சரியான தமிழ் பதத்தை தான் நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு இருக்கிறேன். சரியான தமிழ் பெயர்களை உங்களுக்கு கூறிக்கொண்டு தயவு செய்து உங்களுடைய இதை மியூட் பண்ணி வைக்கவும். சார் பேப்பர் ஸ்கிரீன்ல தெரிய மாட்டேங்குது சார். இதுக்கு நான் இது ஸ்கிரீனில் வர மாட்டுது. இது நான் உங்களுக்காக குறித்து வைத்திருக்கின்றேன். எல்லாவற்றினையும் நாங்கள் ஸ்லைட்டிலே வந்து போட முடியாத பட்சத்துல வந்து நான் உங்களுக்கு குறித்து இதனை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது. அதைத்தான் உங்களுக்கு எழுத சொல்லுவேன். இது வராது, உங்களுடைய ஸ்கிரீனில் வராது. கப்பல் செலுத்துவவன் மாலுமி. இன்னொரு பேர் சொல்லுவோம் மீகாமன். 2 சொல்லுவோம். கப்பல் செலுத்துவவனை சொல்லுவோம் மாலுமி, மீகாமன். யானை செலுத்துவனை சொல்லுவோம் பாகன். குதிரை செலுத்துவனை சொல்லுவோம் 2 பேருக்கு, அவனை பாகன் என்றும் அழைக்கலாம், தோட்டி என்றும் அழைப்போம். தோட்டி. இவ்வளவும் வந்து உங்களுக்கு என்னென்னத்தை வந்து ஆரம்ப காலத்துல மரபு சொற்கள் அவர்கள் வந்து என்னென்ன ஆரம்ப காலங்கள்ல வந்து மிருகங்களை வைத்துக் கொண்டுதான் அவர்களுடைய தங்களுடைய போக்குவரத்து செய்திருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் இதனூடாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து ஒவ்வொருடைய அந்த மலம், அதாவது வந்து அவை போடுகின்ற மலத்தின் அடிப்படையிலையும் வந்து அதுவும் ஒரு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. கடந்த வார பரீட்சை வினாக்கள்ல வந்து கேட்கப்பட்டபடியினால் அதை இனி நாம் தருகின்றேன். அதை சொல்லுவோம். அதாவது ஒவ்வொன்றினுடைய மலத்தினையும் இவ்வாறு அழைக்கலாம்னு சொல்லுவோம். மாடு, எருமை என்பவற்றினுடைய மலத்தை வந்து நாங்கள் சொல்லுவோம் சாணம் அல்லது சாணகம் என்றும் எழுதலாம். சாணம். ஆட்டு மலம் பிழுக்கை. கழுதை மலம் விட்டை. காகம், குருவி பொதுவாக வந்து பறவைகளின் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அது எச்சம். அதனுடைய மலம் வந்து எச்சம் என்று அழைப்போம். எச்சம் என்று அழைப்போம். அடுத்தது வந்து யானை, குதிரை, ஒட்டகம். இந்த 3 யானை, குதிரை, ஒட்டகம் என்பவற்றின் மலம் இலத்தி. இலத்தி. சரியோ? இவ்வளவும் வந்து அவற்றுடைய மலத்தின் அடிப்படையில வந்து மரபு பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது வந்து பார்க்க வேண்டும், நாங்கள் ஒவ்வொன்றையும் அடுக்கி வச்சிருக்கிற அடிப்படையில ஆரம்ப காலங்கள்ல அடுக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு ஒரு மரபு பெயர் சொல்லி இருக்கிறோம். அது என்னன்னு பார்ப்போம். சரியா? 3 எல்லாம். வைக்கோல் அடுக்கப்பட்டிருக்கிறது வந்து போர் என்று சொல்லுவோம். வைக்கோல் போர் என்று சொல்லுவோம். போர் யுத்தம் இல்ல, இது போர். அதாவது அடுக்கப்பட்டிருக்க யுத்தம் என்ற மீனிங்கிலே மறுபெறும். வைக்கோல் அடுக்கப்பட்டிருப்பது போர். போராத்தான் அடுக்கி வைக்கிறது. அடுத்தது வந்து
புகையிலையை வந்து நாங்கள் அடுக்கப்பட்டிருப்பது, இந்த புகையிலை வந்து நாங்கள் அடுக்கி இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா சிப்பம். புகையிலை போயிலி என்று சொல்லுவோம் நாங்கள், இந்த பேச்சு வழக்கு சொல்லில போயிலி என்று சொல்றது. அதனுடைய சரியான தமிழ் வடிவம் புகையிலை. எனவே புகையிலை அடுக்கப்பட்டிருப்பது வந்து சிப்பம். அடுத்தது வந்து கருவாடு. கருவாடு வந்து எப்படி அடுக்கப்பட்டிருக்கும்டா பாடம். அதை சொல்றது வந்து பாடம். அதை சொல்றது வந்து பாடம். இவ்வளவும் உங்களுக்கு நான் தந்த அந்த மரபு பெயர்கள், இவற்றையும் நீங்கள் படித்து வைத்துக் கொள்கின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு மிக தெளிவாக இந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள, மிக தெளிவாக நீங்கள் வாசித்து விளங்கி கொண்டு அதற்கேற்ற வகையிலே புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நாங்கள் மிகுதியாக இருப்பதனையும் இருக்கா பார்ப்போம். தொடர்ச்சியாக இனி அந்த 21வது இதிலிருந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே ஆகும். அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு நடக்கும். சொல்லுங்க. சொல்லுங்க சார். பேரடி என்ன? ரைட். இதுக்கான நான் உங்களுக்கு விளங்காத அனைத்தையும் வந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்தையும் நாங்கள் இந்த ஒரு இதிலையோ அல்லது அடுத்ததாக நடைபெறுகின்றதிலோ கட்டாயம் உங்களுக்கு நாங்கள் அதற்கான விளக்கம், பெயரடி, வினையடி, அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரும். பெயரடை என்று இருக்கு, வினையடை என்று இருக்கு, வினையடி எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் மிக தெளிவாக விளங்கப்படுத்துவேன். அடுத்தடுத்த செயல்முறைகள் நடவுகின்ற பட்சத்துல வந்து நான் உங்களுக்கு இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்கள், தமிழ் வந்து ஒரு நாளிலேயே அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்ல வந்து படிக்கணும்னா முதல்ல வந்து மிக மிக தெளிவாக வாசிப்பு திறன் வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதேனும் ஒன்றை வாசித்து கொண்டே இருங்கள். அவ்வாறான பட்சத்துல வந்து தமிழ் மொழியிலே பல்வேறுபட்ட விடயங்களை வந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கே தெரியாத பல்வேறுபட்ட விடயங்கள் தமிழிலே இன்னும் இருக்கின்றது. சரிதானே? அவற்றினை நாங்கள் படிக்கின்ற பட்சத்தில், அவற்றினை வந்து நாங்கள் ஒன்றையும் வாசிக்கின்றதோ பட்சத்துல தான் மிக தெளிவாக வந்து எங்களுடைய எழுத்து வன்மையினை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான விடயங்கள், இலக்கண விடயங்கள், இலக்கிய விடயங்கள் தொடர்பான மேலதிகமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அவற்றினை குறித்து வைத்து உங்களுக்கான சந்தர்ப்பம் அளிக்கப்படுகின்ற பட்சத்துல வந்து நீங்கள் அதற்கு எங்களால் வந்து பதிலளிக்கப்பட முடியும். அல்லது நாங்கள் அடுத்தடுத்த நடைபெறுகின்ற இந்த பாடங்கள் நடைபெறுகின்ற பட்சத்தில் வந்து அது தொடர்பான விளக்கங்களை நான் உங்களுக்கு தருவதற்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். சரி, நாங்கள் இப்ப அடுத்தது 21வது கேள்வியை பார்ப்போம். இது நாங்கள் கொஞ்சம் வேகமாக பார்த்து கொண்டு செல்கின்ற பட்சத்தில் வந்து கொஞ்சம் நாங்கள் முடிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதனால் உங்களை நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். எந்த விதமான ஒரு இடையில வந்து இடையூறுகள் விளைவிக்காத வந்து நீங்கள் இதனை பொறுமையாக கேட்கும் வண்ணம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்த வகையில பார்ப்போம். 21வது கேள்வி. ககரம் ஜி என்ற ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல். 21வது பாருங்க, இது உங்களுக்கு இருக்குது. அதுக்கான விட வந்து தங்கம். பாருங்க, ககரம் ஜி என்ற சொல்லு இந்த இருக்கு பாருங்க, தங்கம். அந்த காணா உச்சரிப்பு வந்து ககரம். பாருங்க, ஜி என்ற சவுண்டு வரும். சரிதானே? அதுதான் சொல்லிடும் தங்கம். தங்கத்துக்கு தான் அந்த ஜி சவுண்டு இருக்கு. அந்த ஐல வார காணாக்கு மட்டும்தான் அதுல இருக்கு. அடுத்த 22வது பாப்பம். இடநிலை அமையப்பெற்ற பெயர் பகுவதம். இடநிலை ஒரு பகுவதத்துல வந்து இருக்கிறது. அந்த வகையில வந்து 22வதுக்கு நாங்கள் பார்க்கின்ற போது வந்து பார்ப்போம். இடநிலை அமையப்பெற்ற பெயர் பகுவதம் என்றா அறிஞன். அடுத்தது பின்வருவனவற்றுள் வினையடை. எது வினையடை என்று கேட்டிருக்கிறோம். வினையடையல் முழுதுவன்பாக ஓரளவுக்கு விளங்கக்கூடியமாக இருந்தால் தான் இது விளங்கும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் பின்வருவற்றில் வினையடியாக இருக்கின்றது, வினை அடையாக இருக்கு. சாரி, வினை அடையாக இருக்கின்றது வந்து 23வது வந்து 2வது. சொல்லுங்க. இது உங்களுக்கு 21வது கேள்வி விளையல. சாரி, உங்களுக்கு 21வது கேள்வி விடவில்லையா?
20 இப்ப தெரிவின்றதா? ஓம் சார். ஓகே. அதாவது ககரம், அதுக்கு நான் விட சொல்லியிருக்கிறேன். 3வது அந்த ஜின்ற சவுண்டுக்கு வந்து 3வது தங்கம். 22வதுக்கு இடைநிலை அமைய பெற்ற பேர் பகுவதம் என்று கேட்டதுக்கு அதுக்கு வந்து அறிஞன். குறிச்சு கொள்ளுங்க. தெளிவானது உங்களுக்கு விளங்காத வந்து நான் விளங்கப்படுத்துவேன் கட்டாயம். பின்வருவனவற்றில் வினை அடையாக இருக்கிறது என்னென்று பார்ப்போம்டா 23வதுக்கு வந்து பார்த்தோம்டா நேற்று. பின்வருவனவற்றுள் வேற்றுமை தொகையாய் அமைந்த தொடர் கேட்டு கிடக்கு. குடும்ப சொத்து, ஹலோ மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு அறிவித்தல். சார் ஸ்கிரீன்ல இந்த ஸ்கிரீன்ல கிறுக்கி விளையாடுறாள் யாருன்னு சொல்றீங்கன்னா ஸ்கிரீன்ல கொடுக்குறாங்க. கிளாஸை நான் இதோடய முடிச்சு கொள்வேனா. என்னன்னு சொன்னா இது எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து அரேஞ்ச் பண்ணல. என்னன்னு சொன்னா மாணவர்களோட நலனுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இந்த குறுக்குத்தனமான வேலைகள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுவும் பாய்ஸ் தான் பெரும்பாலும் இந்த வேலை செய்வீங்கன்னு நம்புறேன். இந்த கீறி விளையாடுற இந்த டிஸ்பிளேல வந்து உங்களோட கீறி இருக்கிற இந்த விஷயங்களை வந்து தயவு செய்து ரிமூவ் பண்ணுங்க. என்னன்னு சொன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேள்வி பேப்பர் பார்க்கல வர நிலமா காணப்படும். விளைஞ்சுதா? இல்லாட்டி நாங்கள் வந்து இத்துடனே நாங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்றோம். நிறைவு செய்யவா? ரைட். அப்ப நீங்க தயவு செய்து அந்த இந்த இடையூறு செய்யறாங்க. அடுத்த முறை நான் பதிவு செய்துதான் இனி மீட்டிங்ல நான் நினைச்சு கொள்வேன். மாணவர்கள் தான் என்று உறுதிப்படுத்துறார்களையும் அதே மாதிரி அவர்களுடைய பெற்றாரோட கலந்து ஆலோசித்து தான் இனி நான் இந்த மீட்டிங்ல வந்து அடுத்த செமினார்ல சயின்ஸ் பாடத்துக்குரிய செமினார் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். அந்த செமினார்ல வந்து நான் என்னட்ட வந்து பர்சனலா பதிவு செய்யற மாணவர்களுக்கு மட்டும்தான் நான் வந்து இப்போ அனுமதி கொடுப்பேன். எப்படியான வேலை செய்யறேன்னு சொன்னா அடுத்தவர்களையும் வந்து இடையூறுபடுத்துற மாதிரியான விடயம். சரிதானே? நான் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதனை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பல்வேறுபட்டவர்கள் வந்து இங்கே பிரியோசனத்தை ஒரு தங்களை வந்து வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களது அநாகரிகமான செயற்பாடுகள் தயவு செய்து ஒதுக்கிவிட்டு சிறிது அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு உங்களுக்கு விருப்ப இந்த வகுப்பானது ஸ்கிரீன்ல இருக்கிறத கொஞ்சம் உங்களுக்கானது எல்லாம் விளக்கமாக சொல்லப்படும். அதாவது வந்து இது மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் இது அநாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டாம். இதன் ஊடாக ஏனைய மாணவர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் என்றே தெரிவித்துக் கொள்கிறேன். சரிதானே? அடுத்ததை நாங்கள் பார்த்தோம்னா பின்வருவதில் வினை அடை என்று கேட்டிருந்தனா அதுக்கு 2வது விட நேற்று என்றுதான் வரும். பின்வருவற்றுள் வேற்றுமை தொகையாக அமைந்த தொடர். உங்களுக்கு இவற்றுக்கான விளக்கங்கள் நான் குறிப்பிட்ட இதுக்கு தருவேன். நீங்கள் எந்தெந்த கேள்விகள் விளங்கவில்லையோ அதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இந்த கேட்டுக்கொள்ள அடுத்தது வந்து பார்ப்போம்டா பின்வருவற்று வேற்றுமை தொகையாக வந்து இருக்க வேண்டாம் இருக்க வேண்டாம். வருது. ஹலோ, தயவு செய்து அந்த இடையூறு செய்பவர் தயவு செய்து நீங்கள் இடைவிலகி பண்ணுங்க சார். ஓ பாவம் சார். பண்ணுங்க சார். தயவு செய்து கவனிச்சு கொள்ளுங்க. நாங்கள் வந்து பல்வேறு தேர்வுகளுக்கு மத்தியில தான் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஒரு கருத்து வந்து இப்படியான வேலை ஒன்றும் செய்ய வேண்டாம். அடுத்த இனி வருங்காலங்கள்ல குருகுலத்தின் மூலம் இப்படி அனுமதியை இலவசமாக தாராளமாக நான் தர ரைட்டா. நான் என் ஸ்லைட் இல்லாம தான் கேள்வி விளங்கப்படுத்த போறேன். 2019ஆம் ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் எல்லாரும் கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இருந்தா ஓகே தானே? உங்களுக்கு ஸ்லைட் போடுறது தானே பிரச்சனை?
ரைட் சார் எங்கள்ட்ட பாஸ் பேப்பர் இல்ல. ரைட். அப்ப இல்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு அந்த யோசனைப்படுத்தணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. 1-2 பேர் வந்து செய்யற அந்த சின்ன பாஸ் பேப்பர் இல்ல. சின்ன வேலைகளால அந்த முகமது எல்லாரும் மியூட் பண்ணுங்க இருக்கா. இனிமேல் யாராவது இல்ல கீறல் விழுந்தா நான் கட்டாயம் இந்த ப்ரோக்ராம் இதுலயே ஸ்டாப் ஆகுமா? இந்த ப்ரோக்ராம் நான் இதுலயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுவேன். இந்த இனிமேல் அடுத்த சயின்ஸ்க்கான வகுப்பு வந்து சயின்ஸுக்கான கிளாஸ் வந்து நான் உங்களை குறிப்பிட்ட ஆக்களை மட்டும்தான் நான் பார்த்துக்கொள்ள போறேன். சரிதான். ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து இனிமேல் எனக்கு அனுமதி கொடுக்கலாது. முளைச்சா நீங்க செய்யற இந்த அனாவசியமான வேலைகள் காரணமா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுங்க. என்னன்னு சொன்னா இலவசம்னு சொல்லி நாங்கள் வழங்கினதான் வந்து பிரச்சனை. முளைச்சா இப்போ நான் கவனிப்போம் பழையபடி நான் பாடத்துக்கு போகலாம். என்னன்னு சொன்னா இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் தமிழ் பாடத்தை படிச்சு முடிக்கல. அதை நாங்கள் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டுமே பார்த்துக்கொள்வோம். செகண்ட் பார்ட்டுக்கு நான் சீக்கிரமே இன்னும் அடுத்த சயின்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து தமிழ் பார்ட் 2 வந்து நான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா சனியை நாங்கள் பாஸ் பேப்பரை மட்டும் பார்க்கலையே, அது சம்பந்தமான நிறைய விடயங்கள் அதிகமாக நிறைய விடயங்களை நாங்கள் மேலதிகமாக பார்க்குறபடியே எங்களுக்கு இந்த வகுப்பு வந்து மிகவும் பிரயோசனமாக இருக்குன்னு நம்புறேன். அதனால நாங்கள் இன்னும் ஒரு தமிழ் கிளாஸ் சீக்கிரமே அரேஞ்ச் பண்ணுவோம். இன்னைக்கு நாங்கள் பார்ட் 1 மட்டும் பார்த்துக்கொள்வோம் இருக்கிற டைம். மியூட் பண்ணுங்க தயவு செய்து எல்லாரும், இல்லாட்டி நான் ரிமூவ் பண்ணுவேன். மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணாதான் நான் ரிமூவ் பண்ணுவேன். இல்ல மியூட் இல்லாட்டி என்ன சொல்றது, அப்படியே போயிட்டு அந்த மூவ்ல கொடுத்து ரிமூவ் பண்றதை டிக் பண்ணி விட அது ரிமூவ் ஆகிடும். சரிதானே? இல்ல மியூட் பண்ண வந்து இந்த கண்டக்ட் இருக்கோ அந்த நம்பரையும் வந்து மியூட் பண்ணி விடு. ரைட். ஓகே, நீ கண்டினியூ. வணக்கம் எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில நாங்கள் இப்ப பார்த்து கொண்டிருந்த இதுகள் வந்து வெஸ்பாட் கேள்வியில வந்து 40 கேள்வியிலையும் பார்த்து கொண்டிருப்பேன். இடையில உங்களுக்கு நான் சில தகவல்களை மட்டும் சொல்லுவேன். அதுவும் வந்து உங்களுடைய MCQ முதலாவது பல்வேறு வினாக்கள்ல வந்து இந்த 40 கேள்விகளிலும் இடம்பெறுகின்ற ஒரு கேள்விகளுக்கான விளக்கங்களையும் நான் கிடைக்கிறைய உங்களுக்கு தருவேன். தயவு செய்து அனைவரும் மீட் பண்ணிட்டு கேட்டுக்கொண்டிருங்கன்றதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிதாக 25வது பாட்பம் பின்வருவனவற்றுள் இயல்பு புணர்ச்சி இடம்பெற்ற சொல். கேட்டுக்கிறாங்க வந்து பின்வருவனவற்றுள் இயல்பு புணர்ச்சி இடம்பெற்ற சொல். அதாவது வந்து என்னென்ன இதுல மணி ஓசை, கடலலை, பூங்கொடி, மரவே, இதுல வந்து எது எது என்று கேட்டுக்கிறாங்க. அதாவது பின்வருவனவற்றுல வந்து இயல்பு புணர்ச்சியாக இடம்பெற்ற சொல் பார்த்தீங்களா? இதுல வந்து மணி சக ஓசை, மணி ஓசை இங்க விகாரப்பட்டிருக்கு. ஓசை, மணி ஓசை ஒரு அடுத்த பாம்பு. 2வது கடல் சக அலை, கடல் அலை. அது வந்து இயல்பாக புணர்ச்சி இல் சகா லாவாக மாறி இருக்கு. அதில் இருந்து ஒரு மாற்றம் இடம்பெறவில்லை. இயல்பு புணர்ச்சி என்கின்ற பட்சத்துல வந்து தயவு செய்து மியூட் பண்ணுங்கள் என்று திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயல்பு புணர்ச்சி இடம்பெற்ற, அதாவது இயல்பு புணர்ச்சி என்றா சொன்னா இயல்பாகவே புணர்வது. அதாவது தமிழ் இலக்கண அடிப்படையில வந்து எந்த ஒரு எழுத்து தோன்றியோ அல்லது மறைந்தோ இல்லாமல் இயல்பாக அதோடைய தன்மையில் அடிப்படையில வந்து புணர்ந்து காணப்பட்டால் அது இயல்பு புணர்ச்சி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் வகையில வந்து இதுக்கான பூங்கொடியில பாருங்க, பூசக கொடி இங்கன்னா வந்து தோற்றம் பெற்றிருக்கு. மரசக வேர், மரவேர் இங்க ஒன்று கட்டிருக்கு. மரம் சக வேர், மரவேர் என்று கட்டிருக்கு. 2வதுக்கு வந்து 2வது விடதான் சரி. கடல் சக அலை, கடல் அலை. கடல் அதில் இறுதியாக வருகின்ற சொல் இல். அந்த அலை இல் சக லா தான். அப்ப அது இயல்பாகவே புணர்ந்தபடியால் அதில் சொல்லுவோம் இயல்பு புணர்ச்சி என்று சொல்லுவோம். இயல்பு புணர்ச்சி என்று சொல்லுவோம். அடுத்த பார்த்தோம், செத்த மாட்டில் உண்ணி கலன்றது போல இத்தொடலில் இடம்பெற்ற வேற்றுமை பொருள் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. என்ன பொருள்? இடப்பொருளா? வேற்றுமை பொருள் என்ன பொருள் சொல்லியிருக்கு? இடமா, ஒப்புவா, நீங்களா, ஏதுவா என்று கேட்டிருக்கிறேன். இவமா என்று கேட்டிருக்கு. எத்தனையாவது கேள்வி என்றால் 26வது கேள்வி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 26வது கேள்விக்கான மிகச் சரியான பதில் வந்து நீங்கள். அதாவது வந்து அது
நீங்கள் செல்லுது உண்ணி என்று இருந்து கலந்தது போல என்ற வந்து இங்க வந்து நீங்குது ஏதோ ஒரு பொருள் ஒன்று வந்து நீங்கள் என்றால் அது நீங்கள் பொருள் ஒன்றுவோம் என்று சொல்லக்கூடியதா இருக்கு. மூன்றாவது விடை இங்கே நீங்கள் உண்ணி வந்து கலண்டது மாட்டிலிருந்து உண்ணி போட்டுது என்றதுக்கான மீனிங் தான் நீங்கள் என்றது இருந்தது. அடுத்தது வந்து சால சிறந்தது என்று கேட்டுக்கிறார். சால சிறந்தது இங்கு சால என்னும் உரிச்சொல் இது வந்து என்னண்டு சொல்லுவோம் சால உருணி என்று இருக்குது அது உரிச்சொற்களாக இருக்கும். பார்த்தீங்களா என்னும் உரிச்சொல் அவற்றுக்கு ஒவ்வொரு பொருள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் அந்த பொருட்களை பார்க்கின்ற போது என்ன தயவு செய்து உங்களுடைய இறுதியாக கேட்கலாம் உங்களுடைய விளக்கங்களை சரிதானே உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக இருக்கும். சிலர் அதிகமாக நன்றாக படித்திருப்பீர்கள். அது அந்த இதுகளை வந்து நீங்கள் இங்கே தெரிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் ஏனைய மாணவர்களுக்கு அது விளங்காது. நீங்கள் சொல்கின்ற பதில்கள் மூலம் ஏனைய மாணவர்கள் விளங்காது என்பதனால வந்து தயவு செய்து பொறுமையாக கொஞ்சம் இருக்குமாறு கேட்டிருக்கின்றோம். அந்த வகையில வந்து சால சிறந்தது இங்கு சால என்னும் உரிச்சொல் உணர்த்தும் பொருள் பொருத்தம் உறுதி கூர்மை மிகுதி என்று சொல்லி கிடக்கு. 27வது பாருங்கோ என்னென்று சொல்லி கிடக்கு. பொருத்தம் என்று போடலாமா அந்த சாலாவுக்கு அல்லது உறுதி என்று போடலாமா அல்லது கூர்மை என்று போடலாமா மிகுதி என்று போடலாமா. ஒவ்வொரு உரிச்சொல்லும் வந்து அதிகிலே வருகின்ற சொற்களை வைத்துக் கொண்டுதான் அதனை நாங்கள் பொருள் அடிப்படையில வந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில 27வது வந்து விட 27வது வந்து விட 4வது மிகுதி பாருங்க சால சிறந்தது சிறந்ததையிலும் விட சிறந்தது மிகுதியாக வந்தது தரக்கூடியதாக இருந்தால் தான் அது வந்து மிகுதியாக இருக்கும். அடுத்து வந்து 28வது பார்ப்போம்டா கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இங்கு கற்றோர் என்பது என்னன்னு கேட்டுக்கிறார். இங்கு கற்றோர் என்பது பாருங்கோ கற்றோர் கற்கின்ற அதாவது வந்து வினையாளனையும் பெயர் என்று குறிப்பிடலாம். குறிப்பாக வந்து மரத்தால் ஏறி விழுந்தவனை இங்கே வந்து விழுந்தவன் என்றதில வந்து அது வினையாளனை அவன் என்ற செல் வந்து விழுந்தவன் என்ற ரீதியில வருவது போல இங்கு கற்றோர் என்ற ரீதியில வாரது வந்து வினையாளனையும் பெயர் என்ற ரீதியில வரும். அடுத்தது பாப்பம் 29வது கேள்வி என்று நினைக்கின்றேன். 29வது வந்து பார்த்தா இந்த முதலாவது மேல வந்து பார்த்திருக்கணும் பொருத்தமற்ற உதாரணம் இடம்பெற்றுள்ள சொற்தொகுதியை தெரிவு செய்க. அங்க மேலான கவனிக்காம நாங்கள் இஞ்சால பார்த்தோம்டா அது பிழை விழும் சரிதானே. அந்த வகையில வந்து பார்க்கின்ற போது வந்து 29வது கேள்விக்கான பார்த்தோம்டா அகிரிணையில பாருங்க மரம் செடி குருவி தெரியும் எங்களுக்கு என்னென்ன அகிரிணை பொருட்கள் உண்டு அவை வந்து அங்கால பக்கத்துல கொடுத்திருக்கு. இதுல வந்து என்னண்டு 29 கொடுத்திருக்கு நாங்கள் பார்த்திருக்கோம். அகிரிணை பொருளான் எல்லாம் வந்திருக்கு சரிதானே. அடுத்தது வந்து 2வது கேட்டுக்கிறது ஆண்பால் பாருங்கோ வந்தான் படித்தவன் நோயாளி. இங்க நோயாளி யார் ஆண்பாலா பெண்பாலான்னு நாங்கள் இனங்காண முடியாது. அப்ப இங்க பொருத்தம் இல்லாத இதா இருக்கும் நோயாளி. ஏனென்றா நோயாளி என்றது பொதுவான பெயர் பொதுவாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் வழங்கக்கூடிய பெயராக இருக்கின்றபடினால வந்து அது வந்து ஆண்பாலுக்கு வராது. அடுத்தது வந்து பெண்பால்ல பார்த்தோம்டா அது எல்லாம் சரி மங்கை தங்கை வந்தாள் சரியோ. அடுத்த பலர்வாழ பார்த்தோம்டா ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் என்று பலர்வாழ் அப்படியே அமைந்திருக்கு. இதுல வந்து மிகச் சரியான பதில் என்று கேட்டோம்டா அது 2வது மிக சரியான பதில் 2வது. ஏனென்றால் நோயாளி என்ற ஒரு அது வந்திருக்கு. ஏனையவைகள் சரி ஆனால் நோயாளி என்பது வரையவில்லை. அடுத்த 30வது பார்த்தோம்டா தொகை ஒவ்வொரு உண்மை தொகை உவமை தொகை பண்பு தொகை வினைத்தொகை இவ்வளவு தொகையையும் தந்து தொகை நிலை தொகாநிலை 2 இருக்கு. தொகைக்கு உமைத்தொகை உண்மைத்தொகை பண்பு தொகை வினைத்தொகை என்ற ரீதியில வந்து பார்த்தோம்டா சொன்னா எது இதுல வந்து பிழை பொருத்தமற்றது என்று பார்த்தோம்டா 30வதுக்கு வந்து பொருத்தமற்றது என்று பார்த்தோம்டா இங்க வந்து உவமை தொகை பால் நிலா பால் போன்ற நிலான்னு சொல்லலாம். உவமை உருவுகள் எல்லாத்துக்கும் நான் விளக்கம் தருகிறேன் பொறுமையாக இருங்கள். பாப்போம் பால் நிலா கேட்டுக்கிட்ட உவமை தொகைக்கும் உண்மை தொகைக்கும் அவர் ஒரு ஆள் வந்து வித்தியாசம் கேட்டிருந்தா ரைட் பார்ப்போம். நாங்கள் அதே மாதிரி பார்ப்போம். உவமை தொகை என்றா பால் நிலா மதிமுகம் கயல்விழி கயல் போன்ற விழி மதிமுகம் இதை பிரிச்சு பார்த்தோம்னா உவமை உருவுகள் வரும் இடையில போன்ற அப்படின்ற உருவுகள் வரும். இதுல வந்து பால் நிலா பால் போன்ற தான் இருக்கலாம் பால் போல நிலா அல்லது பால் போன்றது உவமை தொகையே வரும். ஆனா உண்மை தொகை என்றால் உம்மண்ட இது வரும். உம்மண்டது இடையில இணைக்கின்ற பொழுது பாருங்கோ அது அந்த ஒரு சொற்கள் வரும் வீடும் வாசல்
நாங்க சேர்த்து இன்னும் வடிவா சேர்த்து பண்ணா உண்மை போட்டு பண்ணா வீடும் வாசலும் கோயிலும் குளமும் சோறும் கறியும் என்ற ரீதியில வாக்கலாம் உண்மை தொகை. அது தண்டுக்கும் நான் உங்களுக்கு இலகுவாக வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில நான் உங்களுக்கு சொல்லி தந்து வந்து இருக்கிறேன். அடுத்த பண்பு தொகை, பண்பு பெயர்கள் உங்களுக்கு தெரியும். பண்பு பெயர்கள் பண்பு என்றா என்னென்று தெரியும். அந்த வகையில வந்து அது நிறங்களுக்கும் வரும், எங்களுடைய பண்புகள் அதற்கும் வரும். சரியோ? வெண் சங்கு, வெண்மையான சங்கு, அது வந்து என்ன சொல்லிக்கிறாக்கு வெண் சங்கு. அடுத்தது வந்து நேர்கோடு, அதாவது நேர் நேர் கோடு. அடுத்தது வட்ட நிலா என்று சொல்லிக்கிறாக்கு. இதுக்கு வந்து பண்பு ரீதியில வந்து அமைந்த சரியான தொடர்களாக இருக்கின்றது. அடுத்தது வந்து 4வது பார்த்தோம்னா அதுதான் தவறாக இருக்கின்றது. ஏவுகணை, ஏவுகின்ற கணை, வினைத்தொகை என்று கேட்டுள்ள சுடும் சோறு, சுடுகின்ற சோடு, அப்படின்ற வகையில வரும். சுட்ட சோறு, சுடும் சோறு, சுடுகின்ற சோழன் அப்படின்னு வரும். ஆனா அது இதுக்குள்ள வந்து பொருத்தமற்றதாக இருக்கின்றது. அப்ப வினைத்தொகையைத்தான் இங்க நாங்கள் வந்து 30வது எடுத்துக்கொள்வோம். அடுத்தது வந்து 31வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா இன்று அந்த 40 வினாக்களையும் பல்வேறு வினாக்களையும் வந்து பார்ப்போம். மிக முக்கியமாக பார்ப்போம். உங்களுக்கான விளக்கங்கள், மேதிய விளக்கங்களும் வந்து இறுதியில வந்து நான் உங்களை விளங்கப்படுத்திக் கொள்கிறேன். இந்த விளக்கம் நான் போனால் ஒரு உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கும். எனவே அதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. ஒரு பாஸ் பேப்பர் இருந்தால் அதிலே வந்து என்னென்ன கேள்விகள் வந்து நீங்கள் கேட்க வேண்டும் அதனை வந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். அடுத்தது வந்து 31வது கேள்வியை பார்த்தோம்னா அதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி போட்டிருக்கு. அதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் ஒன்று தந்திருக்காரு. புள்ளி கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க என்று சொல்லுகிறார்கள். புள்ளி கோடிட்ட இடத்தை நிரப்புவதற்கு மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க. சரியான விடையா இருக்கணும். என்ன விடை என்று பார்ப்போம். சரிதானே? 2வது பாப்பம். வீதி அபிவிருத்தி திட்டத்தால் தம் காணிகளை இழந்தவர்களுக்கு தக்க கீறு வழங்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இது என்னென்று நாங்கள் இந்த என்னென்று அதற்கான சரியான பதம் என்ன, அந்த இடையில வந்து வரக்கூடிய சொல் என்னன்றதான் இங்க நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும். வீதி அபிவிருத்தி திட்டத்தால் தம் காணிகளை இழந்தவர்களுக்கு தக்க உதவி என்று போடலாம். ஆனால் வந்து அது மிக பொருத்தமான விடை அல்ல என அரசாங்கம் உறுதி அளித்துள்ளது என்று பார்ப்போம். அது வந்து மிக பொருத்தமானது இல்லை. அடுத்ததை பார்த்தோம்னா வீதி அபிவிருத்தி திட்டத்தால் தம் காணிகளை இழந்தவர்களுக்கு தக்க இழப்பீடு வழங்கப்படும் என்பதுதான் மிகச் சரியான பதில். உண்மையாக வந்து நாங்கள் இழப்பீடு தான், ஒவ்வொரு வீட்டையும் வந்து இழந்தவர்களுக்கு என்ன கொடுக்கணும்? இழப்பீடு தான் கொடுக்கணும். அதுதான் மிகச் சரியான இங்கே பதம். சரிதானே? அப்ப 31வதுக்கு வந்து இழப்பீடு இந்த ரீதியில வரும். அடுத்தது வந்து 32வதுக்கு பார்த்தோம்னா நிர்வாக சேவைக்கு, நிர்வாகம் என்று நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பது தொடர்பான அறிவித்தல் அரச கீறு வெளியிடப்பட்டுள்ளது. என்ன அரச மூலம் என்னத்தை வெளியிட்டார்கள் என்ற இதை பார்க்க வேண்டும். கட்டாயம் வந்து 32வதுக்கு வந்து பார்த்தோம் என்று சொன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து அரசாங்கம் தான் செய்கின்ற ஒவ்வொரு சட்டங்கள் திட்டங்கள் அனைத்தையும் அறிவிப்பது வந்து முதல்ல வந்து செய்கிறது வந்து வர்த்தமானி தான். 32வதுக்கு விட சரியான விட வந்து வர்த்தமானி.
சரியா வர்த்தமானியில அறிவித்தல் படித்த அப்புறம்தான் அது அறிவித்தல் கொடுத்த அப்புறம்தான் அது சரியோ இல்லையோன்னு அடுத்ததுக்கு சட்டத்துக்கு போவோம், சட்ட மூலத்துல போவோம், அதெல்லாம் இருக்கு. இது விளம்பரப்படுத்தல் அரசாங்கம் செய்கின்ற இந்த ஒரு அறிவித்தலும் வந்து விளம்பரப்படுத்தலுக்கையும் வராது. அடுத்தது சுற்றறிக்கைக்கும் வராது. சரி, நிர்வாக சேவைக்கு ஆட்சேர்ப்பது தொடர்பான அறிவித்தல் அரச வர்த்தமானியில தான் வெளியிடப்படும். அவர்களுக்கு ஆட்சேர்ப்பதோ தொடர்பான இணைத்து விடயங்களை தெரிவிப்பது வந்து வர்த்தமானி. இதற்கு மிகச் சரியான பதில் வந்து வர்த்தமானியில். அடுத்த 33வது பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலுக்குரிய கீறு தாக்கல் செய்வதற்கான முடிவு திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிதானே? கேட்டு கிடக்கு கேள்வி என்னண்டா, ஜனாதிபதி தேர்தலுக்குரிய ஒவ்வொரு தேர்தலும் வரும். அதுக்கு வந்து நாங்கள் தாக்கல் செய்கிறத வந்து என்னென்று அழைப்போம். அப்ப என்னென்று அழைக்கிறதுன்றது தான் நீங்கள் போடணும். இதுல பதிவு போடலாது, விண்ணப்பம் போடலாம், விஞ்ஞாபனம் போடலாம். அப்ப போட வேண்டிய ஒரே ஒரு பதில், ஒரே ஒரு விட வந்து 33வது வந்து வேட்புமனு என்பதுதான் மிகச் சரியான பதில். உங்களுக்கு இடைக்கிட தேர்தல்கள் நடைபெறும் அந்த காலகட்டங்களில் இத்தகைய வேட்புமனு தாக்கல் செய்தார், அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார், அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார், பல்வேறுபட்டவர்கள் ஒரு கட்சி சார்பாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். சரியோ, அது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முடிவு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது என்றுதான் எழுதுவோம். 33வது சரியான பதில் என்னன்னு கேட்டால் வேட்புமனு. சரிதானே? அடுத்தது 34வது பாப்பம்டா, எமது பாடசாலை தாபிக்க பெற்று 50 ஆண்டு நிறைவடைந்தமையை கொண்டாடும் முகமாக கீறு இடம்பெற உள்ளது. உங்களுக்கான இந்த ஒவ்வொரு விழாவுக்கானதும் நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு கட்டாயம் தருவேன். அடுத்த கிளாஸ்ல வந்து என்னென்ன இருக்கு, இந்த 1ஆம் ஆண்டு காகித விழா அப்படி ஒன்று இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அதை நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. கட்டாயம் ஒரு கேள்வி வந்து இந்த ஆண்டு தொடர்பான கேள்விகள் உங்களுக்கு கட்டாயம் வரும். சரி, அந்த ஆண்டு தொடர்பான கேள்விகள்ல வந்து மணி விழா, பொன் விழா, வெள்ளி விழா, வைர விழா, அமுத விழா, காகித விழா, பல்வேறுபட்ட விழாக்கள் இருக்கு. 100 விழா, 100 ஆண்டுகள் கொண்டாட 100 விழா என்று பல்வேறுபட்ட ஆண்டுகளுக்கான விழாக்கள் வந்து எத்தனை வருடங்களுக்கு பிறகு கொண்டாடுகிறோமோ அதன் அடிப்படையில் அதற்கு ஒரு பேர் ஒன்று வழங்கப்படும். அதன் அடிப்படையில தான் இது தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில 34வது விட வந்து பொன் விழா, 50வது ஆண்டில் மேற்கொள்ளப்படுவது வந்து பொன் விழா. அடுத்தது பார்ப்போம் 35வது ஆண்டு. 35வது கேள்வியை பார்ப்போம். உங்களுக்கானது அனைத்துமே நான் 34வது கேள்விக்கான என்னென்ன விழாக்கள் தொடர்பான ஒரு நிறைய இருக்கிறது விழாக்கள், அவற்றை ஒரு உறுதியாக தொகுத்து உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய குறிப்புகளிலும் மற்றும் ஏனைய இடங்களில் நாங்கள் ஷேர் பண்ணி விடுவோம். அது எங்களுடைய பணிப்பாளர்களாக நான் அதனை மேற்கொள்வேன். அடுத்த 35வது கேள்வியை பார்ப்போம். தேசிய கீறு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள தொல்பொருள்கள் எமது நாட்டின் வரலாறை உணர்த்தி நிற்கின்றன. 35வது சொல்லிக்கிறாக்கு கேள்வி என்ன போட்டுக்கிறது, தேசிய கீறு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள தொல்பொருள். இங்க பார்க்க வேண்டிய பொருள் தொல்பொருள். தொல்பொருள் தொல்பொருள் வந்து நாங்கள் வைக்க வேண்டிய இடம் என்னென்று பார்த்தா எமது நாட்டின் வரலாறு. நான் காட்சி கூடத்துல வைக்கலாது, சுவடிகள் காப்பகத்துல வைக்கலாது, கலாபவனத்துல வைக்கலாது. ஒவ்வொன்றிலையும் வைக்கின்ற ஒரு காட்சி, ஒவ்வொரு காட்சிக்கு வந்து என்ன பெயர் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரி, அப்ப வந்து 35வது விட வந்து நூதன சாலை என்பதான் மிக சரியான விடை. 35வது விட வந்து நூதன சாலை. 36வது ஆணைக்குழுவின் கீறு உயர்கல்வி விருத்திக்கு பெரிதும் உதவும். ஆணைக்குழுவின் கீறு உயர்கல்வி விருத்திக்கு பெரிதும் உதவும் என்று கேட்டுக்கிறது. அந்த டேஷ்ல வர வேண்டிய இது 36வது கேட்டுக்கிறது. பரிந்துரைகள் என்றுதான் இந்த நிபந்தனை செய்யலாது, கோரிக்கைகள் பண்ணலாது, விரைநேரங்களும் கொடுக்கலாம். அப்ப நாங்கள் போட வேண்டிய ஒரு 36வது வந்து ஆணைக்குழுவின் 36வது வந்து நாங்கள் போட வேண்டியது வந்து பரிந்துரைகள். ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் உயர்கல்வி விருத்திக்கு பெரிதும் உதவும். அடுத்தது பாருங்கோ, கீழே தரப்பட்டுள்ள பாடலை அடிப்படையாக கொண்டு வினாக்களுக்கு விடை தருக. இந்த பாடல் இருக்கா நீங்கள் 3 தரம் வாசிக்க வேண்டும். வாசிச்சாதான் உங்களுக்கு விளங்கும். அதை விட உங்களோட புத்தகங்கள்லையும் இது இருக்கு. சரிதானே? அதிலையும் படித்துக் கொள்ளலாம். நாங்கள் தெளிவாக வந்து 3-4 தரம் இதை வாசிக்கின்ற பட்சத்துல வந்து கீழே 37 தொடக்கம் 37 தொடக்கம் கீழ் வரும் வினாக்களுக்கு அது தொடர்பான வினாக்கள் ஒரு 5 கேட்பார்கள். அதன் அடிப்படையில வந்து நீங்கள் விடை அளிப்பதற்கு மிக மிக இலகுவாக இருக்கும். அப்ப பார்த்தோம்னா பாட்ட கிளையினிற் பாம்பு தொங்க பார்ப்போம். கிளையில் ஒரு பாம்பு ஒன்று தொங்குதான்.
விழுது என்று குரங்கு தொட்டு அத விழுதென்று சொல்லி ஒரு மரத்தினுடைய ஒரு விழுதென்று சொல்லி அதை தொட்டிருக்காம். விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல பாருங்க ஒரு உவமை ஒன்று போட்டிருக்காங்க. விளக்கினை தொட்ட பிள்ளை, விளக்கில என்ன நடக்கும்? நெருப்பு இருக்கும். நெருப்பில தொட்ட பிள்ளை எப்படி டக்கண்டு வந்து இந்த பதறை குதிச்சு போகுதோ அதே போல கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுது எல்லாம் அது இந்த பயத்தில எப்படி எல்லாம் அந்த குரங்கு வந்து என்னவெல்லாம் செய்யலாம் என்று பங்காளம் மிச்சத்தை சொல்லி இருக்கிறேன். கிளைதரும் குதித்து தாவி கீழுள்ள விழுதை எல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி பார்ப்போம். உச்சி போய் தன் வால் பார்க்கும். பாருங்கோ, ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி அதை வந்து இந்த மனசுக்கு நினைச்சு பாம்பு பாம்பு பாம்புன்னு பயந்து பயந்து அதை இப்படியெல்லாம் குதிச்சு உச்சிக்கு போய் அதை பார்த்து என்ன உச்சி போய் தன் வால் பார்க்கும். தன் வாழை பார்க்குதாம் என்னண்டு அதையும் பாம்பு ஒன்று நினைச்சு பார்க்கலாம். ரெண்ட மீனிங்லாம் அது வருது. அப்ப இந்த 37 தொடக்கம் 38 39வது கேள்வி 40வது கேள்வி மட்டும் பாருங்க இந்த பாட்டை வச்சு கொண்டு சொல்லி இருக்கிறேன். கிளையினில் பாம்பு தொங்க விடுது என்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கன குதித்ததை போல அந்த விளக்கில தொட்டது தொட்டு தொட்டு அது எப்படி எல்லாம் பதறி அந்த விளக்கில தொட்ட பிள்ளை வந்து எப்படி எல்லாம் பதறும் அப்படி குரங்கு பதறு என்று சொல்லி கிடக்கு. இந்த வார்த்தை என்ன காணியாளப்பட்டது? உவமையானி ஒன்று கையாண்டு கவிஞர் என்ன இருக்கிறார்? குரங்கின்ற அந்த நிலையை சொல்லி இருக்கிறார். என்ன அந்த நிலையை சொல்லி இருக்கிறார். பாப்பம் என்ன 37வது கேள்விய பாப்பம். 37வது கேள்விய பாப்பம். என்னன்னு சொல்லி இருக்கார்? இக்கவிதை மூலம் கவிஞர் வாசகரிடம் ஏற்படுத்த முயலும் உணர்ச்சி. என்ன உணர்ச்சியை சொல்லியிருக்காம்? என்ன கவிஞர் வாசகரிடம் என்னத்தை ஏற்படுத்த முயன்றிருக்கிறார் என்றதான் பார்க்கணும். என்ன உணர்வு ஏற்படுத்தியிருக்கிறார்? அவற்றை அந்த குரங்கு பிள்ளை என்ற அந்த வெகுளித்தன இதை காட்டி சொல்லி இருக்கிறார். பாப்போம்டா அது ஒரு நகைச்சுவை உணர்வோட பார்க்கலாம். என்னண்டா பாருங்க அந்த குரங்கு செய்கிற வேலை எப்படி என்று அதை பயந்து வெறுண்டு அடிச்சு என்னத்தை சொல்லுதான்றது சொல்லி இருக்கு. சரிதானே? அடுத்த வந்து இங்க வந்து அச்சம் என்பது குரங்குக்கு தான் இருக்குது. ஆனா அவர் கேட்ட கேள்வி கவிஞர் வாசகரிடம் ஏற்படுத்த முயலும் உணர்ச்சியை தான் கேட்டிருக்கார். சரிதானே? வாசகர்கிட்ட என்ன உணர்ச்சி? அவன் எங்களுக்கு என்ன வருது படிக்க? ஒரு நகைச்சுவை உணர்வுமாய் ஒரு சிரிப்புமாய் ஒரு இதுமாய் வருது. எங்களுக்கு இதுல இது இல்லை. அதை பார்த்து இப்படி எல்லாம் செய்திருக்கின்றதை நாங்கள் ஒரு இதாக பார்க்கலாம். அடுத்து 38வது பார்ப்போம்டா. 38வது பார்ப்போமா? விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல். இது யாருக்கு சொன்னது? அந்த குரங்கு சொன்னது. குரங்கு எப்படி வந்து அந்த பாம்பை தொட்டு போட்டு எப்படி துடிச்சுதோ அதை சொல்லக்கூடாது. என்ன என்னும் உவமை கையாளப்பட்டதன் நோக்கம். என்னத்துக்காக அதை கையாண்டிருக்கார்? அந்த குரங்கு அதாவது தெரிகின்ற பொருள் தெரியா பொருளுக்கு உவமிச்சு சொல்றது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை வச்சுக்கொண்டு எங்களுக்கு தெரியாமல் ஒரு சம்பவமோ அல்லது ஒரு பொருளோ இருக்கின்ற பட்சத்தில் அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு சொல்றதுதான் அந்த உவமை அணி. எப்ப தெரிஞ்ச பொருளை வச்சுக்கொண்டு தெரியாத பொருளுக்கு வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல முற்படுவார். அது எப்படி என்றதைத்தான் கேட்டுக்காத. விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் என்னும் உவமை கையாளப்பட்டது என்ற நோக்கத்தை பார்த்தோம்டா அது என்ன நோக்கம்? விழுதின் தோற்றத்தை உணர்த்துவதற்கு நடந்திருக்கோ? இல்லை, அப்படியா அந்த இது நடக்கல. குரங்கின் இயல்பை உணர்த்தல். குரங்கு எப்படி இயல்பில இருந்தது உணர்த்துவார்? இயல்புதான். அது என்ன இயல்புன்றதை ஸ்பெசிபிக் அதாவது வந்து சரியா என்ன சொல்லணும் என்றது இருக்கும். இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த குரங்கின் இயல்பைத்தான் உணர்த்துகின்ற அது குரங்கின் பிஹேவியர், அது வந்து அவருடைய இயல்பு இல்லை. அது அந்த பாம்பை தொட்டதால வந்த ஒரு பதற்றம். அப்ப குரங்கினுடைய பதற்றத்தை தான் உணர்த்துறதுக்காகத்தான் இது சொல்லப்பட்டது என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து இப்பாடல் விவரிக்கும் காட்சியோடு மிக பொருந்தி வரும் பழமொழி. அப்ப கேட்டுக்கிறது பழமொழிகள் நீங்கள் பழமொழிகளை வந்து நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பழமொழிக்கும் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்ல வேண்டும். சரிதானே? பார்ப்போம். ஒவ்வொரு பழமொழிகளை நாங்கள் பார்ப்போம். அப்ப 39வது வந்து பார்ப்போம். கேடு வரும் பின்னே மதிகெட்டு வரும் முன்னே. எங்களுக்கு அறிவு கெட்டதால வந்து என்ன வரும்? கேடு வரும் பின்னே மதிகெட்டு வரும் முன்னே. முன்ன வந்து மதிகெட்டு இருந்தால் அப்படி வரும் என்று சொல்லிக்கிறார். அடுத்தது 2வது சொல்லிக்கிறாரு தலை. அது இதுக்கு பொருத்தமோ? இல்லை. தலையிடியும் அது தவறுதலாக வச்சது. அது வந்து தன்னுடைய அறிவை தண்டதாக வச்சது இல்லை. தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும். இது வந்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அதாவது வந்து உணர்வுகள் இருக்கும். அதாவது வந்து அந்தந்த பிரச்சனைகளை அவரவர்கள் அனுபவிக்கின்ற பட்சத்துல மட்டும்தான் அவரவருக்கான அந்த வலியும் வேதனையும் தெரியும் என்று சொல்வதுதான் 2வது. அடுத்தது மழைக்கால இருட்டென்றாலும் மந்தி கொப்பிடக்க
பாயாது என்று சொல்லி கிடக்கு. சரி, எந்த ஒரு இருட்டென்றாலும் வந்து குரங்கு மந்தி என்றது வந்து குரங்கு வந்து தவறி பாயிறது இல்லை. அது இந்த இதுலயும் வருது. அதுவும் இதுக்கு பொருத்தம் இல்லை. அடுத்த 4வது பாப்பம், மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். இதுதான் என்ன பாம்பண்டு தண்டு பதட்டத்தை அந்த குரங்கு கண்டுட்டு எல்லாத்தையும் பாம்பா நினைக்குது. வாழை கூட பாம்பா நினைக்குது. பதறி அடிச்சு ஓடி திரிஞ்சு எல்லா இடமும் என்ன அப்ப அது உண்மையா என்ன அர்த்தம்? அதுதான் இதுக்கு மிக பொருத்தமான விடை. மருண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பயத்துல இருக்கிறவனுக்கு எதை பார்த்து பயந்தானோ அது தோற்றம் பெற்று கொண்டே இருக்கும். சரியோ, மனதில வந்து தோன்றிக் கொண்டே இருக்கும். அப்ப மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். சரிதானே? மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் பாருங்க, அதுதான் இதுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும். சரியா? மருண்டவன் கணக்கு, அதாவது பயத்திலே அது பதட்டத்திலே ஏதோ ஒன்று செய்துட்டு பாம்பு சுட்டுட்டுது, அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுது. அதுதான் அது இந்த கண்ணில எங்க போனாலும் தெரிகிறதா இருக்கிறபடியால வந்து அது பதட்டத்திலே இருக்குது. அதில இருந்து மீளையில, அது அந்த நினைவில இருந்து அந்த பதட்டத்திலிருந்து மீளாத அந்த கருத்தினை தருது. எனவே மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். சரி, மருண்டவன் எல்லாம் பயப்படுறவனுக்கு கண்ணுக்கு என்ன இருட்டுக்க பேயண்டு பயப்படுறவனுக்கு எல்லாம் பார்க்குற எல்லாத்தையும் பார்த்தா என்ன தெரியுமா? பேய் மாதிரி தானே தெரியும். அப்படியான ஒரு கருத்தை தருகின்ற அதே போலத்தான் இங்கேயும் வந்து பாம்பு என்று பார்த்துட்டு, சரி, பாம்பு நச்சு தண்டதை பதட்டது என்றது வந்து எல்லா இடத்துலையும் போய் வந்து அது பாம்பு மாதிரி தான் அதுக்கு தெரியுது. அந்த வாழை கூட பார்க்குது. தன் பாம்பு அது வால் வந்து பாம்பு தானோ ஒன்ற கூடிய அவ்வளவுக்கும் பயந்திருக்கிற அந்த நிலையை காட்டுறபடியா இதுதான் மிகச்சரியான பதிலாக இருக்கும். பாபா இறுதியாக இந்த இதன் அடிப்படையில வந்து இறுதியாக இந்த இதை பார்ப்போம். இந்த இதை கடைசியாக இதோட நாங்கள் முடித்துக் கொள்வோம். உங்களுக்கான அந்த விளக்கங்கள், தெளிவான விளக்கங்கள், தேவையான கேள்விகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இன்றைக்கே நான் உங்களுக்கான இது எல்லாத்திற்கான உங்களுக்கு ஆண்டு தொடர்பான அந்த வினாவுக்கான விடையை நான் உங்களுக்கு இப்போதே தருகின்ற பட்சத்தில் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். அது இந்த கேள்வியை பார்த்த பிற்பாடு தருகின்றேன். அதாவது பார்ப்போம். கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான பந்தி ஒன்று அமையும். அதற்கேற்ற பொருத்தமான வைப்பு முறையை தெரிவு செய்க. இதுக்கு மிகச் சுலபமான வழி, கீழே விடைய பார்த்து நாங்கள் மேல ஒழுங்கமைக்கிறது தான். ஒவ்வொன்றுக்கும் விடைய பார்த்து நாங்கள் ஒழுங்கமைச்சம் என்றால் சரியாக இருக்கும். ஏனென்றால் அதுக்கு டைமும் கொஞ்சம் எங்களுக்கு குறைவாக எடுத்துக்கொள்ளும். எனவே அந்த வகையில பார்ப்போம் என்றால் ஊனா சொல்லி இருக்கிறோம். அவரை போலவே சாத்தனார். இங்க அவரை போலவே என்று ஒரு வசனம் முதலையே தொடங்குமோ? ஒரு காலத்திலையும் தொடங்காது. அப்ப முதலாவதையே அப்படியே விட்டுட்டு போகலாம். சரியோ? அடுத்தது பாப்பம். 2வது வந்து ஈனா போட்டுக்கூடாது. அது இளங்கோவடிகளால் பாடப்பட்டது. அது இடையில வார ஒரு வசனமா தான் இருக்கு. அப்ப அதையும் நாங்கள் விட்டுடலாம். ஆவண்ணாவா பார்ப்போம். காவியம் என்பது ஒரு பேரிலக்கிய வடிவமாகுமா? முதலாவது தொடங்கியக்கு அவர் மிகச் சிறப்பாக காவியம் என்பது ஒரு இலக்கியமாக முடிவமாகும். ரைட், அது சரியானது. ரைட். அடுத்த ஈயன்னாவை பார்ப்போம். அது ஒரு கதையினை தொடர்ச்சியாக அமையும் பல செய்யுள்களால் எடுத்துரைப்பது. அப்ப அதுக்கு பொருத்தமா இன்னொரு வசனத்தை போட்டிருக்கிறார். ரைட், அதுவும் ஓகேயா இருக்கு. அடுத்த பாப்பம். ஆனா அவ்வகையாக தமிழிலே தோன்றிய முதலாவது காவியம் சிலப்பதிகாரம் ஆகும். பாப்பம். சரியோ? அதுவும் பொருத்தம் தானே. என்ன அதையும் சொல்லிக்கிறார். அது என்ன சொல்லி கிடக்கு? காவியம் என்பது பேரிலக்கிய வடிவம் என்று சொல்லி கிடக்கு. அது ஒரு கதையினை தொடர்ச்சியாக பல செயல்கள் எடுத்துரைப்பது என்று சொல்லி இருக்கிறது. அடுத்து ஆனாவை சொல்லி அவ்வையாக தமிழில் தோன்றிய முதலாவது காவியம் சிலப்பதிகாரம் ஆகும். சரி, இனித்தான் இந்த காவியத்தை பற்றி சொல்ல போயிடும். அடுத்தது அது இளங்கோவடிகளால் பாடப்பட்டது. சிலப்பதிகாரத்தை பாடியவர் வந்து இளங்கோவடிகள். சரி, அதுவும் சரி. ஈனா. அடுத்த ஊனா வந்து அவரை போலவே சாத்தனார் மணிமேகலை என்ற காவியத்தை படைத்தார். ரைட், இதுவும் மிக பொருத்தமா இருக்கு. அப்ப இப்ப நாங்கள் மிக தெளிவாக அவதானிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்கள் இதை விடையினை பார்த்துத்தான் இந்த 40வது கேள்விக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும். கீழே நாங்க பார்ப்போம். ஊனா போட்டிருக்கோம். அப்ப எங்களுக்கு நேரமும் தேவையில்லை. பாருங்க, முதலாவது ஊனா போட்டிருந்தபடியா ஊனா தொடக்கம் வந்து ஊனாவா வராது. அது இடையில வார வசனம். அப்ப அதை நீக்கி போடலாம். ஈனா பார்த்தோம்டா
ரைட் ஓகே. அது இளங்கோடிகளால் பாடப்பட்டது. அதுவும் இடையில வர வசனம் தான். அப்ப 2யும் விட்டுறலாம். முன்னுக்கு ஒழுங்கமைப்பு இல்ல தானே. அப்ப 3வது பார்த்தோம்னா ஆனா வருது. ரைட் அதுவும் சரி. காவியம் என்பது ஒரு பேர் இலக்கிய வடிவமாகும். இயன்னா வந்து அது ஒரு கதையினை தொடர்ச்சியாக அமையும் பல செய்யுள்களால் எடுத்துரைப்பது. ரைட் அடுத்தது வந்து ஆனா வந்து அவ்வகையாக தமிழிலே தோன்றிய முதலாவது காவியம் சிலப்பதிகாரமாகும். ரைட் அதுவும் சரி. அடுத்த ஈனா பாட்டா அது இளங்கோவடிகளால் பாடப்பட்டது. ரைட் அதுவும் சரி. அடுத்தது ஊனா கடைசியில சொல்லுங்க அவரை போலவே சாத்தனார். சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலை எழுதினவர். அப்ப சாத்தனார் ஷோர்ட் நேம போட்டுருக்கோம். அவரை போலவே சாத்தனார் மணிமேகலை என்ற காவியத்தை படைத்த விஷயம் முடிஞ்சு 40வது கேள்விக்கு நாங்கள் போட்டிருக்கோம். இனி நாங்க 4வது கேள்வியை நாலாவது படியை பார்க்க விடுவோம் தேவையில்லை. ஏன்னா முதலே ஒழுங்கமைப்பில் வந்திருக்கு. அப்ப எங்களுடைய நேரத்தை நாங்கள் வடிவாக வந்து நாங்கள் தெளிவாக இதண்டை கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கான இந்த ஆண்டு விழா அதாவது வந்து ஒவ்வொரு ஆண்டிலே கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் தொடர்பாக நான் உங்களுக்கு தருகிறேன். அதனை உங்களுடைய பேனைகளில வந்து தயவு செய்து குறித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது அடுத்த கிளாஸ்ல தான் தருவேன் என்றிருந்தனால் ஆனால் நேரம் கிடைக்கின்ற பட்சத்துல வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிலர் அதிலே வந்து பதிவிட்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் சிலர் உங்களுடைய விடைகளையே நீங்கள் அதிலே பதிவிட்டிருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வழங்குவோம். ஏனென்றால் நேரம் போதாமையின் ஒரு காரணமாக இருக்கின்றபடினால் இதனை நான் என்னுடைய பணிப்பாளர் குருகுலத்தினுடைய பணிப்பாளர் அவர்களிடம் நான் என்னுடைய ஒலிவாங்கினை வழங்குகிறேன். நன்றி. இதோடு உங்களுடைய வினாக்கள் தொடர்பான டவுட்டுகளை அவரிடம் நீங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற பட்சத்தில் நான் அனைத்துக்கும் பூரணமான விளக்கத்தினை உங்களுக்கு இன்று அல்லது அடுத்து வருகின்ற கிளாஸ்களில் நான் உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி. உங்களுக்கு இந்த இது நேரம் குறைவானதாக இருக்கின்றபோதும் சிலருடைய இடையூறுகள் காரணமாக சில இடையூறுகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த இதற்கான உங்களுக்கு பிரயோசனமாக இருந்ததுவா என்பதனை உங்களுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்ல வந்து நீங்கள் குறிப்பிடலாம். பின்னூட்டல்ல வந்து நீங்கள் குறித்து குறுந்தகவல் மூலம் அனுப்புகின்ற பட்சத்துல வந்து மிக மிக அருமையாக இருக்கின்றது. பல பேர் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது விளக்கங்கள் தேவை என்றாலும் அதனை உங்களுடைய பின்னூட்டலில் குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பிரயோசனமாக இருந்ததா என்பதனை நீங்கள் மிக தெளிவாக உங்களுடைய பின்னூட்டல்களை வந்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.